2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆமே ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று ஆமே ஸ்தோத்திரம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் நாம் வந்துவிட்டோம் என்பதற்கு பரிசுத்த வேதாகமம் சொல்லும் 3 தீர்க்க தரிசனங்கள் நேற்றைய தினம் நாம் தியானித்தோம். முதலாவதாக கொடிய வியாதிகள், உலகெங்கும் நாம் கண்டு வருகிற குணமாக்க முடியாத இன்க்யூரபிள் டிசீசஸ், கொடிய வியாதிகள் கடைசி காலத்திற்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது என்பது நாம் புரிந்து கொண்டோம். இரண்டாவதாக பூமியின் எல்கைகளிலிருந்து கொடிய பூசல்கள் ஆங்காங்கே உண்டாகும். இந்த காலத்தின் கொடிய காற்றுகள், புயல்கள், அவையை குறித்து நாம் தியானித்தோம். அதை போன்று கடைசி நாட்களிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னபடி ஆமென் நிம்மதி இல்லாத சமாதானத்தை மனுஷன் தேடும் நாட்கள் ஆமென் வரும் என்று நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த நாளிலே நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி நாட்கள் என்பதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அக்கிரமம் மிகுதியாகிறதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். கடைசி காலத்திற்கு முக்கியமான ஒரு அடையாளத்தை நமது கர்த்தராகிய இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக தம்மை சுற்றி நின்ற சீஷர்களை புருஷாரத்தை கண்டு இவண்ணம் சொன்னார், கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாகும், பாவம் பெருகும், துஷ்டத்தனங்கள் பெருகும். மனுஷர்கள் இடையிலே சமூகத்திலே ஒரு காலத்திலும் மனுஷர்கள் செய்யாத மிக மோசமான பல பாவங்களும் நமது சமூகத்திலே பெருகும். அந்த பாவத்தின் பெருக்கம் கடைசி நாட்களுக்கு ஒரு அடையாளம் என்று இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாக எச்சரிக்கிறார். உண்மையிலே இந்த காலத்தை பாருங்கள். ஆமே, பாவம் பயங்கரமாக பெருகிறதை நாம் காண்கிறோம். மனுஷர்களிடையில் ஒருபோதும் நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. மிகவும் மோசமான ஆமை சொல்கிறதற்கு கூட தயங்கத்தக்க ஆமை பேய் பிசாசுகளின் ஆதிக்கத்தில் உள்ள பாவ செயல்களிலே இந்த காலத்தில் மனுஷர்கள் ஆமை செயல்படுகிறார்கள். ஆதலால் வேதம் சொன்னது, கடைசி நாட்களிலே இந்த பாவம் அக்கிரமம் மிகுதியாகிறதினால் அநேக விசுவாசிகளின் அன்பு என்ன செய்யும்? தணிந்து போகும். ஆதி காலங்களில் உண்டாயிருந்த அன்பு இப்போது நாம் காணோம். கிறிஸ்தவர்களிடையிலே அதை காணோம். தெய்வ பயம் மனுஷர்களிடையில் குறைகிறது. தேவனை பயப்படுகிறவர்கள் குறைந்து குறைந்து வருகிறார்கள். தெய்வம் உண்டா என்று கூட கேட்கும் அளவுக்கு இந்த காலத்து மனுஷனின் இருதயத்தின் மேட்டிமை, அகந்தை பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. மூச்சு ஆமென் விட ஆக்சிஜன் நமக்கு உள்ளே ஆமை இருந்து நம்மை அதை ஆமை ஸ்தோத்திரின் கேள் பண்ண கிருபை தருகிற தெய்வத்தை மனுஷன் மறக்கிறான். தெய்வத்தினுடைய இரக்கத்தை மறக்கிறான். தெய்வத்தினுடைய செயல்களை மறக்கிறான். படிப்புகளின் படி ஒரு தடவை நம்ம எடுக்கிற ஆக்சிஜனுக்கு 260 ரூபாய் வேணுமாம். நல்ல ஆரோக்கியமான ஒரு மனுஷன் ஒரு நிமிடத்தில் 14 தடவை ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுவான். அப்ப எவ்வளவு ரூபாய் கூட்டி பாருங்க. இப்போ ஒரு மணி நேரம் ஆகும்போது எவ்வளவு? ஒரு நாள் எத்தனையோ லட்சம் ரூபாய் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி தேவன் நம்மை உயிரோட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சிருஷ்டிகளில் வைத்து மனிதனைத்தான் அதிகமாக தேவன் நேசித்தார். சிருஷ்டிகளின் அமை கிரீடமாக இருக்கிறான் மனுஷன். இந்த சத்தம் கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் உலகத்தின் எந்த சிருஷ்டியை விட தேவனுக்கு பிரியமானவர்கள். எல்லாவற்றையும் அமை உண்டாகட்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அதை உண்டாக்கின போது மனுஷனை மட்டும் அப்படி ஆண்டவர் உண்டாக்கவில்லை. மனுஷர்கள் உண்டாவதாக
என்று சொன்னா உலகமெல்லாம் மனுஷர்களால் நிரம்பி இருக்கும். ஆனா ஆண்டவர் அது செய்யல. அவரே அவருடைய கையால மண்ணை எடுத்து அதனால என்ன செய்கிறார்? தமது சாயலிலே இயேசுவே தெய்வமே நம்ம டிசைன் பண்ணார். ஹல்லேலூயா. அவருடைய டிசைன் தான் நம்ம. சிலவங்க சொல்லுவாங்க படைச்சப்போ கருப்பா படைச்சிட்டார், வெள்ளையா படைச்சிருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? கருப்பா இருக்கிறவர்கள் வெள்ளையாக சோப்பாக வெள்ளையாக ஆசைப்படும் போது வெள்ளையான வெள்ளையர்கள் அமெரிக்கர்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ளவங்க கருப்புக்காக ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் நம்ம ஊர்ல வந்து கன்னியாகுமரியில சங்குமுகத்துல கடல் கரையில மணல்ல சூரிய வெப்பத்துல படுத்திருக்கிறான். ஏன்னு கேட்டா சொல்றான் ஐ லைக் பிளாக். ஆமா, இந்த உடம்பு கருப்பாக ஆசைப்படுகிறாரா? அல்லேலூயா. தேவன் கருப்பா படைச்சாலும் வெள்ளையா படைச்சாலும் ஆமே 139ஆம் சங்கீதம் சொல்கிறது அதிசயவும் பயங்கரவுமாக அவர் நம்மை டிசைன் பண்ணி இருக்கிறார். சிலவங்க சொல்லுவாங்க கைட்டு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, கொஞ்சம் கூட கைட்டு கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். கைட்டு கூட படைச்ச ஆட்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் சிட்டியில போய் சில பஸ்ல ஏறினா நிமிர்ந்து நிக்க முடியாது, குனிஞ்சு நிக்கணும். அல்லேலூயா. சில இடத்துல ஊழியத்திற்கு போகும் மத்தியானத்து பிறகு ரெஸ்ட் எடுக்க ஒரு ரூம் கொடுப்பாங்க, சின்ன ஒரு பெட்டு கிடக்கும். அங்க கொஞ்சம் படுக்கலான்னு பார்த்தா அப்போதும் பாதி காரு வெளியில கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். கவனிக்காம சில வீட்டுல திடீரென ஜெபிக்க உள்ள ஏறிப்போனா அப்போதும் மண்டையில ஒண்ணு கிடைக்கும். அப்போ கைட்டு குறைஞ்சிருக்கிறது நல்லதானே? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதற்காக கீழுள்ள செருப்பு விட வேண்டிய தேவையில்லை. அப்படியெல்லாம் போட்டு கீழே விழுந்து நொறுங்கிறவர்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது அவர் அழகாக நம்மை படைத்தார், செம்மையாகவே படைத்தார். அவரே நம்மை டிசைன் பண்ணி இருக்கிறார். ஆதலால் அவர் செய்கிறதெல்லாம் நல்லதாகவே செய்வார். அல்லேலூயா. ஆமே. அப்படி இருந்தும் மனுஷன் தேவனை கேள்வி கேட்கிறான். தேவனோடு ஆமே ஸ்தோத்திரம் கொஸ்டியன் பண்ணுகிறான். அமெரிக்காவிலே ஒரு மனுஷர் இருந்தார். அவருடைய பெயர் ஜான்சன் ஜான்ஸ். ஆமேன். அவர் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத மனுஷன், ஒரு நாஸ்திகன். அவர் வாழ்ந்திருந்த காலத்திலே ஆமே அமெரிக்காவின் பல பகுதிகளே பெரிய கட் அவுட்டுகளை வைத்தாராம். பெரிய பெரிய கட் அவுட், பிளக்ஸ் போர்டு மாதிரி. அதுல என்ன எழுதி வச்சான்னு தெரியுமா? God is dead. தெய்வம் இறந்து போனார். கீழே வந்து இப்படி எழுதி இருந்தார், signed by ஜான்சன் ஜான்ஸ். ஒப்பிட்டு இருக்கிறது யாரு? ஜான்சன் ஜான்ஸ். யார் இறந்துட்டாங்க? சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை அவமதித்துக் கொண்டு அமெரிக்காவின் பல பகுதிகளிலே இந்த கட் அவுட்டுகள் உயர்ந்தது. ஏர்போர்ட்டின் பிரவேசன வாதிலில், ரயில்வே ஸ்டேஷனிலே, பெரிய மாடுகளின் முன்னாலே, சிட்டிகளிலே எல்லாம் பல போர்டுகள், ஒரே ஒரு ரைட்டிங் தான், God is dead. தெய்வம் இறந்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தெய்வ நம்பிக்கை உள்ள விசுவாசிகளுக்கெல்லாம் அது பயங்கரமான சங்கடத்தை கொண்டு வந்தது. ஏன்னா தெய்வம் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த நல்ல செய்தியை அது அவமதிக்கிறதாக இருந்தது. மக்கள் எல்லாம் ஜெபித்தார்களாம். ஒரு சில நாட்களில் இந்த ஜான்சன் ஜான்ஸ் இறந்து விட்டார். பிரைஸ் காட். உடனே கிறிஸ்தவ சகோதரர்கள் சிலர்கள் சேர்ந்து இந்த கட் அவுட் மேலே எல்லாம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அந்த ஸ்டிக்கர் என்னன்னு தெரியுமா? ஜான்சன் ஜான்ஸ் டெட். ஆமே. இனி யார் இப்போ உயிரோடு இருக்கிறார்? கீழே சைன்ட் பை காட், ஜான்சன் ஜான்ஸ் இறந்து விட்டார். இன்னைக்கும் அப்பேற்பட்ட போர்டுகள் அமெரிக்காவின் சில இடங்களில் இருக்கிறதா? ஆதலால் பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை எங்க இருந்து நீ கேட்டாலும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அவர் உன்னை படைத்திருக்கிறார். அவருடைய கிருபையே உனக்கு ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ண முடிகிறது. அவருடைய சுத்த கிருபை என்று நீ அறிய வேண்டும்.
ஹல்லேலூயா. இருந்தும் மனுஷன் கீழ்ப்படியாமல் அக்கிரமம் பெருகிறதுனால் தெய்வ அன்பு மனுஷர்கள் இடையில் குறைகிறது. இன்னைக்கு ஆத்மீக சர்ச்சைகளில் கூட பார்த்தா ஆவிக்குரிய சபைகளில் ஜெபிக்கிறவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள், உண்மையுள்ளவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவனை நேசிக்கிறவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள், செம்மையாக ஆராதித்தவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இடையிலேயும் இன்னைக்கு நடிக்கும் கிறிஸ்தவர்கள் பெருகுகிறதாக சில சர்வைகள் சொல்லுகிறது. ஒரு காலத்தில் அதிகாலத்திலே எழும்பி பாடல் பாடி ஜெபிப்பார்கள், ஜெபிச்சிட்டு தான் வெளியே கிளம்புவார்கள், ஜெபிச்சிட்டு தான் உள்ளே வருவார்கள், ஜெபிச்சிட்டு தான் சாப்பிடுவார்கள், ஜெபிச்சிட்டு தான் ஒவ்வொரு காரியங்களை செய்வார்கள். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் குறைய ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆராதனைகள் வருகிறது, ஸ்தோத்திர, பலர்களுக்கும் மனமில்லை. ஞாயிறு ஆராதனை மட்டும் இடை ஆராதனைகளுக்கு செல்கிறதில்லை, உபவாச கூட்டங்கள் இல்லை, குடும்ப ஜெபங்கள் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு இந்த தேசம், இந்த காலம், இப்ப உள்ள சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறபடியினால்தான் வேதம் சொன்னது அக்கிரமம் என்ன செய்கிறது? பெருகுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம், தகப்பன்மார்கள் பிள்ளைகளை கொலை செய்வார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை கொலை செய்வார்கள். அதையெல்லாம் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அக்கிரமம் பெருகிறதற்கு அதெல்லாம் ஒரு அடையாளமாகவே காணப்படுகிறது. மிக மோசமான பாவ செயல்கள் மனுஷர்கள் பிராக்டிஸ் பண்ண துவங்கி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் மனுஷனுக்கு தேவனிடம் அண்டி சேர முடியவில்லை. 59வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, இந்த காரணத்தால் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே என்ன வந்து விட்டதாம்? ஒரு பிளவு வந்து விட்டது. தெய்வத்தோடு மனுஷனுக்கு சமீபமாய் போக முடியவில்லை. தெய்வம் மனுஷனண்டை வர முடியவில்லை. எத்தனை தேவ சத்தத்தை கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளாத ஜனம், கடின இருதயம், தேவனை விட்டு அந்நியப்பட்டு போகிறதான மனம், கொள்கைகள், விசுவாசங்கள், அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைய மனுஷன் நடத்தப்படுகிறான் என்றால் இதற்கெல்லாம் அக்கிரமம், பாவம் தான் காரணம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை கவனிச்சா 3 விதமான பாவங்கள் இருக்கிறது. 1 ஜென்ம பாவம், 2 பிதாக்களின் பாவம், 3 கர்ம பாவம். ஜென்ம பாவம்னா ஒவ்வொரு மனுஷர்களும் பிறக்கும் போது பாவத்திலே பிறக்கிறார்கள். சங்கீதம் 51 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ என் தாய் அக்கிரமத்தில் பாவத்தில் என்ன செய்தால்? கற்பம் தரித்தாள். அப்ப ஜென்மனா மனுஷர்கள் பாவிகள். ஆதாமிய பாவத்திலே ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம்? பிறக்கிறோம். இதுதான் ஜென்ம பாவம். இரண்டாவதாக பிதாக்களின் பாவம். தாய் தகப்பன் செய்கிற பாவம். வேதம் சொல்கிறது 3-4 தலைமுறை வரை நான் காரியம் விசாரிப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு பெற்றோர்களும், தாய்மார்களும், தகப்பன்மார்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வரணும்னா நீங்க பாவம் இல்லாத வாழ்க்கை நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷத்திற்காக, உல்லாசத்திற்காக, சொந்த இருதயத்தின் ஆனந்தத்திற்காக, ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் பெற்றோர்கள் செய்கிற பாவம், அது சாபமாயி தலைமுறைகள் மேலே அது பின்தொடர்கிறது. அல்லேலூயா. அருமையான ஒரு தேவ மனுஷன் தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் பெயர் சாம் செபத்துரை. நீங்கள் அநேகர் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். அவர் எழுதினதான புத்தகத்திலே ஒரு ஆர்டிக்கிளை எழுதியிருந்தார். நடந்த சம்பவம் என்று சொல்லி எழுதியிருந்தார். ஒரு கிராமத்திலே ஒரு பண்ணையராகிய மனுஷன் இருந்தாராம். அந்த தேசத்தில்
ஒரு வயதான ஒரு மனுஷன், மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஒரு பசுமாடு மட்டும் இருந்ததாம். அதை போற்றி வளர்த்தி அதன் பாலை எடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்ந்து வந்தார். திடீரென ஒரு நாள் எதிர்பாராமல் அவர் இல்லாத நேரத்திலே இந்த பசுமாடு கயரை கட்டை உடைச்சு கொண்டு வயல்காடில் இறங்கி சென்றது. அந்த வயல்காடு இந்த பண்ணையர் அவருடைய வயல்காடாக இருந்ததாம். அங்கே இருந்த இலைகளை எல்லாம் செடிகளை எல்லாம் கடித்தது. திடீரென இந்த செய்தி பண்ணையராகிய அந்த மனுஷன் கேட்டவுடனே அவருடைய அடியாட்கள் சென்று இந்த பசுமாடை பிடித்து கொண்டு வந்தாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த வயோதிக மனுஷன் அவருடைய கொட்டாரம் போலுள்ள பெரிய வீட்டிலே வந்து 2 கரங்களையும் கூப்பி, ஐயா தயவாய் என்னுடைய பசுமாடு செய்த இந்த தீய செயலை மன்னிச்சு கொள்ளுங்க. அது என்னெல்லாம் அழிவு உங்க வயல்காடு உண்டு பண்ணினதோ அதற்கெல்லாம் நான் என்ன வேணாலும் பிராயச்சித்தமா காசு தாரேன். மனம் இறங்கி பசுமாடை கொடுத்துருங்க. யாருமே எனக்கு இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை. அந்த பசுமாடின் பாலை வைத்து வாழ்கிறேன். எனக்கு எல்லாமே எல்லாம் இந்த பசுமாடுதான். அந்த பண்ணையர் சொன்னாரா, இது எல்லாருக்கும் ஒரு லெசன் ஆகிறதற்கு இந்த பசுமானுடைய 2 கையையும் 2 காலையும் முட்டுக்கு கீழே வெட்டி போட சொன்னார். ஒரு மனுஷ அருவாவுமாக வந்தார். அந்த வயதானவர் மண்ணிலே கவ்விக்கொண்டு, ஐயோ மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய பசுமாடை எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு கதறி கதறி அழுதாராம். அதை கவனம் வைக்காமல் அந்த அருவாவை வைத்து பசுமாடின் 2 கையையும் காலையும் முட்டுக்கு கீழே வெட்டி போட்டான். அந்த மனுஷன் பயங்கரமாக அழுது புலம்பிக் கொண்டு, இப்படி செய்துட்டானே என்று சொல்லி தெய்வமே என்று கதறிக்கொண்டு அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். நடந்தது என்னன்னு தெரியுமா? ஏழைகளின் குரலை கேட்கிற தெய்வம் நமது தெய்வம். பலம் இல்லை என்று சொல்லி, பலவீனன் என்று சொல்லி, எதிர்க்க மாட்டார்கள் என்று சொல்லி, ஸ்தோத்திரம், கேசு கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி, பலவீனர்களை தாக்காதீர்கள். அவர்களுடைய பலவீனத்திலே உன்னுடைய பலத்தை வைத்து மேன்மை பாராட்டாதே. ஏழைகளோடு ஸ்தோத்திரம் இருக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நடந்தது என்னன்னு தெரியுமா? ஒரு வருஷாச்சு அவருடைய ஸ்தோத்திரம் மகளுக்கு திருமணம் பயங்கரமாய் நடந்தது. 9 மாதம் ஆன போது அந்த சகோதரி திருமணம் முடிச்சு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். அது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு 2 கையும் 2 காலும் முட்டுக்கு கீழே இல்லையாம். அல்லேலூயா. 2 கையும் 2 காலும் முட்டுக்கு கீழே இல்லை. நீ எதை விதைப்பாயோ அதை அறுப்பாய். மீண்டும் மறு வருடம் மகனுடைய திருமணம் நடந்ததாம். அவனுக்கும் 1 வருடம் ஆன போது ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தைக்கும் 2 கையும் 2 காலும் முட்டுக்கு கீழே இல்லை. அந்த ஏழை வயோதிபனின் கண்ணீர் அந்த பண்ணையர் வீட்டிலே சாபமாக மாறினதாம். அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் சொன்னார்களாம், அந்த ஏழை வயோதிகனுடைய கண்ணீர், அவருடைய சாபம் இவருடைய குடும்பத்தை பிடித்திருக்கிறது, இவருடைய தலைமுறைகளை பின்பற்றுகிறது. பிரியமானவர்களே, ஏன் அப்படி நடக்குது என்று சொன்னா, நமது ஆண்டவர் நீதிமானாகிய தெய்வம், முகபட்சம் காண்பிக்காதவர். ஆதலால் பலமில்லாதவர்களை உபத்திரவம் செய்யக்கூடாது, பணம் இல்லாதவர்களை உபத்திரவம் செய்யக்கூடாது. 1 ஏக்கர் பூமி இருந்தா பக்கத்தில் இருக்கிற 5 சென்ட்காரன உபத்திரவம் செய்யக்கூடாது, அதற்கல்லை இழக்க கூடாது, அவனுடைய இடத்தை கூட ஆக்கிரமிச்சு கீழடக்க முயற்சி செய்யக்கூடாது. அது தேவ சமூகத்தில் சிக்ஷையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்ப ஜென்ம பாவம், பிதாக்களின் பாவம், அது தலைமுறைகள் மேல் நிற்கும். 3வதாக கர்ம பாவம்,
கர்மபாவம்னா அவரவர்கள் செய்கிறதின் படி அவர்களுக்கு கொடுக்க பிரதிபலன் என் கூட என்ன செய்கிறது? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வசனம் அப்படித்தான் சொல்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின் படி. பாத்தீங்களா? அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும். அவர்களுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப அவன் அவனுடைய கிரியைகளின் படி நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், தீயது செஞ்சா தீயது கிடைக்கும். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நல்லதை விதைச்சா நல்லதை தான் விதைப்பாமே அறுப்போம். சில பெற்றோர்கள் ஆண்டவரை நேசித்து அதிகாலையிலே எழும்பி ஜெபித்து ஆமே பிறருக்கு தீமை செய்யாமல் வசனத்திற்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததினால் அவர்களுடைய தலைமுறைகளை பார்த்தா இன்னைக்கு எங்கேயோ ஆண்டவராக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கேரளாவில் கும்பநாடு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தின் பக்கத்திலே ஒரு 3 நாள் சுவிசேஷ கூட்டத்திலே பேச போயிருந்தேன். ஆமே அப்பொழுது அந்த சபையின் போதகர் சொன்னார், இப்படி ஒரு இடம் இருக்கிறது பாஸ்டர், கேட்டிருக்கீங்களா? ஆமா ரொம்ப கேட்டிருக்கேன்னு சொன்னேன். ஆமா அந்த இடத்திலே பார்க்க சென்றோம். அவர் சொன்னார், இந்த சின்ன ஆமே ஸ்தோத்திரம் இடத்திலே உலகிலே எந்த எந்த பேங்க் இருக்கிறதோ எல்லா பேங்குகளும் அதனுடைய ஏடிஎம் கவுண்டர்ஸ் இங்க இருக்கா. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு கடை கூட ரட்சிக்கப்பட்டு முழுக்கு ஞானஸ்நானம் பெறாதவர்கள் கடைகள் இந்த சிட்டியில இல்லையா? கேட்டப்ப எனக்கு அதிசயமா இருந்தது. அல்லேலூயா. ஆமே அங்க எல்லாம் பார்த்தா 2-3 மாடி வீடு வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன், இங்க எல்லாம் ஆட்கள் இருக்காங்களா? பாஸ்டர், அநேகமாக எல்லா வீட்டிலையும் ஒரு தாய், வயதான ஒரு தகப்பன், வேலை செய்த ஒரு வீட்டு வேலைக்காரி இருப்பாங்க. பிள்ளைகள் எல்லாம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் போய் வேலை செய்து செட்டில் ஆயிட்டாங்க. ஆமா, ஏன்னா இந்த வீடுகளுக்குள்ளே இருக்கிற பெற்றோர்களின் நற்செயல், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவர்களுடைய ஜெபிக்கிற வாழ்க்கை அவர்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால் பிரியமானவர்களே, நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால், பாவம் இல்லாமல் வாழ்ந்தால், அக்கிரமத்தை வெறுத்து வாழ்ந்தால், நீ மட்டுமல்ல உன்னுடைய சந்தானம் தலைமுறையும் நல்லா இருக்கும். ஆண்டவர் சொன்னார், அப்படிப்பட்டவர்களின் தலைமுறை 1000 தலைமுறை வரை என்ன செய்வேன்? தயவு காண்பித்து ஆசீர்வதிப்பேன். ஆதலால் பெற்றோர்கள் மனம் திரும்பணும், பாவம் இல்லாமல் வாழணும். ஆமீன். தேவனுக்கு எதிரான செயல்களை நிறுத்தணும். கைக்கூலி வாங்கிறது, திருடுகிறது, பண மோசடிகள், தவறான செயல்பாடுகள் எல்லாம் நிறுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசுமாடு வளர்த்தினா பால் கொண்டு கடையில கொடுத்தா, பசு கொடுத்தது ஆமே 3-4 பசு சேர்ந்து 25 லிட்டர், கடையில போனது 40 லிட்டர். எப்படி வந்தது? ஹல்லேலூயா. ஆமே எப்படி நன்மை வரும்? ஆமே பாவம், பாவத்தின் கிரியைதான். ரப்பர் வெட்ட விட்ட ஆள்ன ரப்பர் வெட்டி பால் கொண்டு வந்தான், ஓட்டுக்கார அடிச்சிட்டு போயிட்டான். அல்லேலூயா. பெயிண்ட் அடிக்க ஆளை கொண்டு நிறுத்தினா எல்லாம் பார்த்து 160 லிட்டர் ஆமே பெயிண்ட் வேணும், எழுதுனது 200, 40 லிட்டர் அவன் அடிச்சிட்டு போயிட்டான். ஆமே பாத்தீங்களா? பொருளாசை, பாவ இச்சை, பணத்திற்காக ஆமை பொருளாசை நிமித்தம் தெய்வத்தை பயப்படாமல் இப்படியெல்லாம் மனுஷர்கள் பாவம் செய்கிறார்கள். இதைத்தான் கர்ம பாவம், அவன் அவனுடைய கிரியைகளினால் வருகிற பாவம். கொரிந்தியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய சரீரம்
தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். தெய்வம் தங்குகிற கோயில், ஆலயம். அது எதுனா நமது சரீரமாம். அல்லேலூயா. அப்போ நம்ம சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தமாய் வைக்க வேண்டும், எவ்வளவு இந்த சரீரத்தை சுத்தமாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சாப்பிடுகிற பிளேட்டை அழகாக சுத்திகரித்து வைக்கிறோம். இருந்தாலும் மத்தியானம் சாப்பிட்ட பாத்திரம் நைட்டு சாப்பிடும் போது மீண்டும் நம்ம என்ன செய்கிறோம், அதை கழுகி அதிலே சாப்பாடு எடுக்கிறோம். ஆமென். நாம் நடந்து போற பாதையில் இப்ப மழை ஆனனால அங்கே அங்கே செளி இருக்கிறது. அந்த தொழியை பார்த்தால் உடனே மாறி போய் விடுகிறோம். நமக்கு தெரியுது இதுல மிதிக்க கூடாது. அல்லேலூயா. ரோட்ல போனா மழை நேரத்தில் பேசு வந்தா கட்டர் இருந்தா ஓடி ஒளிஞ்சு கொள்ளுகிறோம். ஏன்னா அந்த தொடி நம்மை திரைக்கு தெரியும். அதெல்லாம் தெரியுது இல்ல? அல்லேலூயா. ஆமே. எலக்ட்ரிசிட்டி பிளக் இருக்கிறது, ஒயர் கட்டாய் நின்றா நம்ம தொடவே மாட்டேங்கிறோம். ஏன்? அது டேஞ்சர் என்ன நமக்கு தெரிகிறது. அது நமக்கு விபத்தை கொண்டு வரும் என்று நாம் அறிகிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாவத்தை குறித்து நமக்கு ஒரு எண்ணம் வேண்டாமா? பாவத்தை குறித்து பிரியமானவர்களே ஒரு சிந்தை வேண்டாமா? பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டாமா? கிறிஸ்தவனானபடியினால், கிறிஸ்தவ வீட்டிலே பிறந்தபடியினால், கிறிஸ்தவ தேவாலயத்திலே போகிறபடியினால், கிறிஸ்தவ வேஷத்தை கட்டினபடியினால் பாவத்தை ஜெயிக்க முடியுமோ? பாவம் நம்மை விட்டு விலகி விடுமோ? ஒருபோதும் இல்லை. நீங்களும் நானும் பாவத்தை ஜெயித்து, கர்ம பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் படைத்த மனுஷனில் பாவம் இல்லாமல் இருந்தது, ஆதலால் அவனுக்கு மரணமும் இல்லை. ஆனால் வேதம் சொன்னது ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தால் மரணமும் இந்த உலகத்திற்கு வந்தது. அவன் பாவம் நிமித்த மனுஷன் தேவனுடைய மகிமை இழந்தான். இன்றைக்கு இரவு அன்பானவர்களே, அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். உன்னுடைய சரீரம் தெய்வம் தங்குமிடம். இந்த ஆலயத்தை அசுத்தமாக்காதே, இந்த ஆலயத்தை அசுசிப்படுத்தாதே. ஹல்லேலூயா. உன்னுடைய சரீர சுகம் பெருக வேண்டுமா? உன்னுடைய ஆயுட்காலம் பெருக வேண்டுமா? நீடிய காலம் நீ சமாதானத்தோடு இருக்க வேண்டுமா? ஒரு வழி சொல்றேன், முக்கியமான வழி. அது பாவம் இல்லாமல் வாழ முயற்சித்தால் போதும். அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா பாவத்தின் சம்பளம் தான் மரணம். பாவத்தின் விஷம் உள்ள இன்னைக்கு அநேகரை குத்தி இருக்கிறது. வெளியே பார்த்தா நல்லா இருக்கிறாங்க, உள்ள பார்த்தா பாவம், உள்ள பார்த்தா இருட்டு, உள்ள பார்த்தா அக்கிரமம். அல்லேலூயா. ஒரு பெரிய தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, பைதாகோரஸ், இவர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு நாள் பகலிலே அரிஸ்டாட்டில் ஒரு மெழுகுவர்த்தியை கத்திக்கொண்டு எரிய வச்சு அப்படியே வெளியே நடந்து போனார். அப்போ மக்கள் கேட்டாங்க, சார் வாட் ஆர் யூ டூயிங்? பகல்ல யாராவது மெழுகுவர்த்தி வெளிச்சம் தேவையா? ஆனா இந்த மனுஷன் மெழுகுவர்த்தி அப்படியே கொளுத்தி கொண்டு அந்த வெளிச்சத்திலே பார்த்து பார்த்து நடக்கிறான். அப்ப கேட்கிறாங்க, வாட் ஆர் யூ டூயிங்? என்ன செய்றீங்க? சூரியன் இவ்வளவு மகிமையாய் ஒளி தரும் போது மெழுகுவர்த்தி என்ன? அப்ப அவர் சொன்னார், மனுஷர்கள் எல்லாம் இருட்டிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷருடைய செயல்கள் எல்லாம் இருட்டாக இருக்கிறது. அந்த இருட்டிலே நான் தப்பி தப்பி நடக்கிறேன். உண்மைதானே? அல்லேலூயா சொல்லலாமா? அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. மனுஷர்களுடைய பாவம் பெருகுகிறது. ஆனால் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், தெய்வம் தங்குமிடம்.
அண்ட சராசரத்தை படைத்த மகாதெய்வம் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தார். அப்படித்தானே? வானமும் பூமியும் பூமியில் உள்ள எல்லா சிருஷ்டிப்புகளும் நமக்காகவே கொடுத்தார். நமக்காக பிரகாசிக்க சூரியனை கொடுத்தார். பூமியை விட 110 தடவை பெருசு சூரியன். சூரியனுடைய மத்திய பாகத்தில் உள்ள வெப்பம் 2.5 லட்சம் பேரங்கீட், 1.5 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்துதான் இந்த சூரியனை பார்க்க முடியும். 50,000 கிலோமீட்டர் வரை இந்த சூரியனுடைய வெப்ப கதிர்கள் அப்படியே துரைத்து கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட சூரியனுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு பயனுள்ளதாக தீர பூமியில இருந்து கிட்டத்தட்ட 4 கோடி மைல் தொலைவில் அதை நிறுத்தி வச்சு மனுஷன் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறதை கண்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் மனுஷனுக்காக செய்தோம். மனுஷனோ தேவனை பயப்படாமல் தெய்வம் அவனுக்கு கொடுத்த சரீரத்தை ஆலயத்தை அசுத்தமாக்குகிறான், பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறான், பிசாசிற்கு ஒப்பு கொடுக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு இரவு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நமது சரீரம் சுத்தமாக இருக்கிறதா? நமது சரீரத்தில் பாவம் இருக்கிறதா? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நடத்த அருமையான சகோதரனே சகோதரியே, அன்பானவர்களே, உங்களால் முடிகிறதா? இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பிமார்களோடு நான் கேட்கிறேன். ஆமென். இயேசு உன்னை அழைத்தது, இயேசு உனக்காக உயிரை கொடுத்தது, இயேசு உனக்காக ஜீவனை கொடுத்தது நீ பரிசுத்தமாய் வாழறதற்காகத்தான். உமது சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறதற்காகத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை ஒரு மனுஷன் அழிச்சான். ஸ்தோத்திரம். அந்த ஆலயத்தை அழிவுக்கு நேரே நடத்த முயற்சித்தா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவரை என்ன செய்வாராம்? அழிப்பார், கெடுப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க கூடாது, அதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சொந்த சரீரத்தை, இந்த ஆலயத்தை எப்படி மனுஷன் அழிவுக்கு நேரே நடத்துகிறான்னு பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். இந்த தேவனுடைய ஆவி உங்க சரீரத்திற்குள்ள. ஆனா இன்னைக்கு அந்த ஆலயத்தை என்ன செய்யறாங்க? அதை கெடுக்கிறார்கள். எப்படி கெடுக்கிறார்கள்? சம்பு, கணேசு, பான்பராகு, பான் மசாலா, குட்கா என்னெல்லாம் வச்சு கெடுக்கிறாங்கன்னு பாருங்க. அதனுடைய கவர்லே பார்க்க முடியும். இது பயன்படுத்தினா கேன்சர் வரும் எழுதி வச்சிருக்கு. RCCயிலே அட்மிட் ஆன கேன்சர் புற்றுநோய் வியாதிஸ்தர்களுடைய பிக்சர், அவர்களுடைய சுண்டு பொட்டி போனது, அவர்களுடைய வாய்க்குள்ளே இந்த புற்றுநோய் வந்து அதனால் தாக்கப்பட்டதெல்லாம் அதிலே காண்பிச்சு மனுஷன் என்ன செய்யல? அதை கவனிக்கவில்லை. அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்துகிறான். பாத்தீங்களா? இப்படியே கையில போட வேண்டியது, கொஞ்சம் கசக்க வேண்டியது, சுண்டு கடியில வைக்க வேண்டியது, நாக்கு கடியில வைக்க வேண்டியது. அல்லேலூயா. கடைசியில பாத்தீங்களா இவ்வளவு பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். இருந்தும் மனம் திரும்புகிறது இல்லை. சிலவங்க சுண்டு கடியில வச்சுட்டு ஏர்ல நடக்கிற மாதிரி தான் நடக்கிறாங்க. ரீசெண்டா ஒரு தம்பிக்கு இந்த சுண்டுல லிப்ல கேன்சர் வந்துட்டு, இந்த பொடி வச்சு வச்சு அவருடைய அங்கிள் ஒரு கிறிஸ்தவர் பல தடவை சொன்னார், தம்பி நீ இது வைக்காம அது பெரிய பிரச்சனை உண்டு பண்ணோம். இவன் கேட்கறதே இல்லை. கடைசி அந்த கீழே உள்ள சுண்டு லிப்பை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. பல்லும் அந்த மோனையெல்லாம் வெளியே தெரியும், பார்த்தாலே பயமா இருக்கும். கீமோ எல்லாம் பண்ணி வீட்டில் கொண்டு வந்தா அந்த அங்கிள் மீண்டும் காண போயிருக்கிறார். அவன்கிட்ட சொல்லி இருக்கிறார், அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன் இதை பயன்படுத்தாதேன்னு, கேட்டியா? இனி என்ன செய்வ? இனி எந்த சுண்டுல வைப்ப?
அப்போவும் அவனுக்கு என்ன இல்லை? மனம் திரும்புதல் இல்லை. செஞ்ச தவறை குறித்து மன துக்கம் இல்லை. அப்போ அவன் என்ன சொல்றான் தெரியுமா? கீழே உள்ள சுண்டு தானே போச்சு, மேல சுண்ட இருக்க அங்க வைக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு மனுஷன் கொட்டியவனாய் மாறுகிறான்னு பாருங்க. தேவனுடைய ஆலயத்தை இதை போல அழிக்கிறார்கள். ஒருவேளை பாக்குகளை பயன்படுத்துகிற யாராவது சத்த எல்கையில் வெடியிலே எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால், ஆமை இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டும், தேவ சமூகத்தில் திரும்ப வேண்டும், பாவ செயல் நிறுத்த வேண்டும். சிலர்களுக்கு புகைவலி, வடக்கு இந்தியாவில எல்லாம் போனா கூக்கான்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதை மாதிரி ஒரு குட்டி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள புகையிலை போட்டு வரிச்சிட்டே இருப்பாங்க. இதாம சீக்கிரம் தீராது, தீரும்ப ரெண்டும் சேர்த்து தீரும். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு வடக்கு இந்தியாவில். இப்படியே சிலர் சிகரெட்டு, பீடி, கஞ்சா, சுருட்டு என்னெல்லாமோ வலிச்சு வலிச்சு, சிலருடைய மூக்க பார்த்தா கிச்சனுடைய சிம்மினி மாதிரி இருக்கும், புகை போயிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. அப்படியே ஒரு நாள் 40-48 சிகரெட் எல்லாம் பயன்படுத்துகிற ஆட்கள் இருக்கிறாங்க. முகம் கூட மூக்க கூட நமக்கு பார்க்க முடியாது. கடைசியா இந்த புகையிலையினுடைய கெமிக்கல் நிக்கோட்டின் இது உள்ளே போய் ஆமை பல இடத்திலேயே மடிஞ்சு ஆமை அது கேன்சராய் மாறி வியாதிப்பட்டு ஆமை படுக்கையிலாய் இறந்து போகிறாங்க. இங்க பார்த்தா தகப்பனும் ஆமை மகளும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா சொந்த புருஷன் புகை வலிச்சு இந்த ஆமை புகையிலையினால் கேன்சர் என்ற வியாதியை வந்து அந்த மனுஷன் தாக்கப்படுகிறான். இப்படித்தான் இன்னைக்கு இருக்கிறது. அநேகருடைய நுரையீரல்கள் எல்லாம் அடுப்பில் இருக்கிற கரி கலத்தை போல, மண்பானையை போல ஆயிருக்கிறது. எல்லாம் இந்த புகைவலிதான் அதற்கு காரணம். சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள் இதை கொண்டு வருகிறது என்று அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லும் காட்சி ஆமே நமது பார்த்தாலே பயமாக இருக்கிறது. அதனால் புகைவலிக்கிற யாராவது இருந்தா எந்த பயனும் இல்லாத இந்த செயலை நிறுத்தி விடுங்கள். இது உங்களுக்கு தீமையை விளைவிக்கும், உங்கள் உயிருக்கு ஆபத்தை கொண்டு வரும். ஆதலால் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கும் புகைவலி வேண்டாம். அல்லேலூயா. சிலர்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க பயன்படுத்தும் இன்னொரு காரியம், அதுதான் இங்க நீங்க பார்க்கிறீங்க, மதுபானம். ஆமே ஸ்தோத்திரம். மது அருந்துதல். ஆமே மது குடிச்சு தங்கள் வாழ்க்கையை அளிக்கிற அநேக நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு அன்போடு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். ஆமை மீண்டும் மீண்டும் குடிப்பார்கள். ஜூஸ் குடிக்கிற மாதிரி. சிலவங்களுக்கு குடிச்சிட்டே இருக்கணும். இனி குடிச்சிட்டா, குடிச்சவங்களை பார்த்தீங்களா, ஒரு சேர் கொடுத்தா சரியா உட்கார தெரியாது. ஆமென். அந்த மாதிரி இந்த குடி போதை. எப்படியெல்லாம் அழகா இருக்க வேண்டியவங்க இந்த போதை உள்ள போன போது சேர் எங்கேயோ, இவர்கள் எங்கேயோ. ஆமை உட்காரவோ படுக்கவோ ஒன்றும் கூடாதபடி இந்த மது போதை. ஆமை படிப்புள்ள மனுஷர்கள், ஆமை எஜுகேட்டட் ஆட்களை கூட இந்த மதுபானம் எப்படி தாக்கி ஆமை அவர்களை அழிக்கிறதுன்னு பாருங்க. வானத்தோடு குத்து சண்டை போடுவேன்னு சொல்ற ஒருத்தர் கீழே விழுந்து கடந்தும் எவ்வளவு அழகாக மொபைல்ல கூப்பிடுறாருன்னு பாருங்க. இதுதான் இன்னைக்கு கேரளாவில் மது அருந்துகிறவர்களை பாம்பு என்று அழைப்பார்கள். உண்மையிலே சிலர்களை பார்த்தால் கேரளாவின் பாம்பை போல தான் இருக்கு. கேரளாவில் உள்ள பலதரம் பாம்பை நீங்க கவனிச்சிருப்பீங்க. குடிச்சா இன்னைக்கு அப்படிதான் அநேகர் இருக்கிறார்கள். குடிக்க முன்னாடி ஆரோக்கியத்தோடு இருந்தவர்கள் குடிச்சிட்டா கொண்டு போன சைக்கிளை கூட திருப்பி சரியா கொண்டு வர அவங்களால முடியாது. இப்போ சகோதரிமார்கள் குடிக்க துவங்கியிருக்காங்க. குடி போதையில் தெய்வத்தின் நாடு என்று சொல்லக்கூடிய கேரளாவில் ஆமை சகோதரிமார்கள் ரோடிலே குடிச்சு கொண்டு
பயங்கரமான சேட்டை பண்ணுகிற காட்சிகள் இந்த காலத்தின் கொடிய காட்சியாக மாறிவிட்டது. இப்படி போகிறது நமது நாடு. பாவம் பெருகிறது, அக்கிரமம் பெருகிறது. பாத்தீங்களா, ஆரோக்கியம் இல்லையா சைக்கிள் கொண்டு போக? ஆனால் இந்த மது சக்தி, மது அருந்தின பிறகு அவர்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் போய் என்ன செய்கிறார்கள் என்று கூட தெரியாமல் செயல்படுகிற இப்பேற்பட்ட காட்சியை பார்க்கும் போது சங்கடமா தான் இருக்கு. ஆனாலும் மன திரும்ப பலர்களுக்கு மனதில்லை. எத்தனையோ சகோதரிமார்கள், பிள்ளைகள் இதையெல்லாம் கண்டு வருத்தத்தோடு வாழ்கிறார்கள். அல்லேலூயா. வேலைக்கு போகும்போது சந்தோஷமா தான் போறாங்க, திரும்ப வீட்டுக்கு வரும்போது ரோட அளந்து வாராங்க. எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எல்லாம் இந்த மது அருந்துதல் தான். இவ்வண்ணம் தேவனுடைய ஆலயத்தை மனுஷன் கெடுக்கிறான். அல்லேலூயா. ஒரு சகோதரர் அழகாக வேலை செஞ்சு மாலையிலே வீட்டிலே வந்து குளிச்சு ரோட்ல போய் டீ குடிக்க போனவர் மூக்கற்றம் வர குடிச்சிருக்கிறார். திரும்பி வீட்டிற்கு வரும்போது மாலை 7 மணி. வீட்டுக்கு எப்படியாவது சென்று விடணுமேனு சொல்லி வீட்டிற்கு திரும்பும் போது வழியிலே ஒரு தட்டு கடையிலிருந்து ஒரு பருப்பு வடை கூட வாங்கினார். இதையும் கடிச்சு கடிச்சு வீட்டுக்கு கிளம்பினார். ஒரு வயல் வரம்பே போணுமா, காலு தரையில நிக்காம வயல்ல கீழே விழுந்துட்டான். சேர்ல செளியிலே விழுந்துட்டான். எழும்ப முடியல. இருந்தும் எப்படியோ முயற்சி பண்ணி எழும்பினார். அப்பொழுதுதான் வடை காரியம் நினைவு வந்தது. வடை இருட்டில் பார்த்தா காணோம். கடைசியா ஒரு ஸ்தோத்திர தவளை மாக்கிரி ஃப்ராக் கையில கிடைச்சது. அதுவும் நல்ல தவளை இல்லை, நைட்டெல்லாம் சுற்றுமே பார்த்துருப்பீங்க. இது பருப்பு வடைன்னு சொல்லி மேலே ஏறி நடக்கிறார். நடக்கும்போது தான் பருப்பு வடை நினைவு ஒரு கடி கடிச்சார். இது மாக்குன்னு ஒழிச்சிருக்கு. அப்பவும் சொல்றார், அடுதாலும் சத்தம் போட்டாலும் விட மாட்டேன், கோவாலம் கடையில் காசு கொடுத்துருக்கு வாங்கியிருக்கேன்னு. கையில இருக்கிறதான காரியம் கூட என்ன என்று அறியாமல் அவருடைய அந்த போதை மயக்கம். இந்த கிரவிதை கேட்கும் போது அன்பான சகோதரனே, உனக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். நீ மனது கொண்டு ஆலோசிக்க வேண்டும். சூரிய வெப்பத்தில் காலை முதல் மாலை வரை கடினமாய் உழைத்து சம்பாதிக்கிற பணமெல்லாம் கொண்டு போய் மதுவருந்தும் டாஸ்மாக்கிலே கொடுத்து பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டு காரியங்கள் செய்யப்படவில்லை, முடியவில்லை. வீட்டில மேல்கூரையெல்லாம் உடைஞ்சு கிடக்கிறது, வாசல் கதவுகள் எல்லாம் இல்ல. இருந்தும் இந்த பணத்தை எல்லாம் வீணாய் செலவழிக்கிற அநேக நண்பர்கள் நான் பார்த்திருக்கிறேன். சிலர்கள் எல்லாம் கவுன்சில் பண்ணும்போது சொல்லி இருக்காங்க, பாஸ்டர் எத்தனையோ தடவை தீர்மானம் எடுத்தேன், ஆனா முடியல. காலையில பிள்ளையுடைய தலையிலே அடிச்சு சத்தியம் சொல்லிட்டு போறது, மாலையில மீண்டும் குடித்து கொண்டு வருகிறது. இந்த குடி நிறுத்த ஆசையாய் மருந்து சாப்பிட்டேன் பாஸ்டர், ஆனா மீண்டும் நிறுத்த முடியாமல் குடிக்க ஆரம்பிச்சேன். அநேக நபர்களோடு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். வீட்டிலேயே சாராயம் வாட்டி குடித்தவர்கள் இன்னைக்கு கட்டுவா, 6 காணி 10 காணியில எல்லாம் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? சிலர்கள் இன்னைக்கு போதகர்களாக இருக்கிறார்கள். என்ன, இயேசுவினுக்குள்ள வந்தா மருந்து குன்னை மாற்ற முடியாது, மற்ற எதற்கும் மாற்ற முடியாது. ஆனால் இயேசுநாதர் உனக்கு உள்ள புகுந்தால், இந்த ஒளி உள்ள வந்தா இருட்டு தானே இறங்கி வெளியே போகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ரீசெண்டாக பிரசங்கம் கேட்டு ஒரு மனுஷன் மனம் திரும்பினார், குடிப்பழக்கத்தை நிறுத்தினார். அவர் ஞானஸ்நான பெற தீர்மானித்தார். நண்பர்கள் அழைத்து கொண்டு போய் மீண்டும் மது அருந்த அவரை உற்சாகப்படுத்தினார்கள். அப்ப அவர் என்ன சொல்றான்னு தெரியுமா? உங்க நிர்பந்தத்தால் குடிக்கலான்னா நினைச்சேன், ஆனா அந்த மனம் அடிக்கும் போதே எனக்கு வாமிட்டிங் வருது. உள்ள ஒளி இருந்தா இருட்டு மீண்டும் வராது.
இன்றைக்கு அன்பான தம்பி, நீ எத்தனையோ முயற்சி எடுத்திருக்கிற, எத்தனையோ தடவை வெளியே வர ஆசைப்பட்டிருக்க, எத்தனையோ தடவை உன்னுடைய மனைவியோடு சத்தியம் செய்திருக்கிறாய். உன்னால் முடியாமல் போகிற இந்த காரியத்தை சுலபமாய் நடத்தி தர நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவினால் கூடும். அல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்காய் திறந்து கொடு. உன்னுடைய உள்ளத்தை இயேசுவுக்காய் திறந்து கொடு. இயேசு உன்னுடைய உள்ளத்தில் வரட்டும். உன்னுடைய சரீரம் அவனுடைய ஆலயம் என்று இன்றைக்கு புரிந்து கொள். உன்னுடைய ஆலயத்தை கெடுக்கிற இந்த அந்தகார சக்தியை, இந்த பாவத்தின் சக்தியை முறியடிக்க போதுமான கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு இரவே உன்னுடைய சரீரத்தை தொடுவதாக. நீ வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ரோடு பகுதியில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கலாம். கவலைப்படாதே. இன்றைக்கு இரவு உனக்கு உதவ இயேசுவின் கரம் இதோ புறப்பட்டு இருக்கிறது. இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே வாருவையா, என்னை விடுவியும் என்று சொல். உன்னுடைய கட்டை அவர் இன்றைக்கு இரவு இப்பொழுது அந்த சக்தியை அவர் அழிக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை அடிச்சு அநேக சகோதரிமார்களுடைய கண்ணீர்கள் இந்த கிரவு துடைக்கப்படுவதாக. அநேக தலைமுறைகளுக்கு ஆமென் ஸ்தோத்திர ஆசீர்வாதம் வர சில பெற்றோர்களை கட்டிய அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே மாத்து பாரத்தின் ஆவிகள் இந்த கிரவு ஒழித்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? குடிச்சு கடைசியில ஆமை குடலு போச்சு, ஆமை உள்ள பல அவயவங்களும் போய் மரண கிடக்கையில் இருக்கிற அநேக நபர்களை நாம் பார்க்கிறோம். ஆமென். எங்கள் சபையில் ஒரு தாயார் அவர்களுடைய புருஷனுக்காக அநேக நாட்கள் செபித்தாங்க. நாங்களும் செபித்தோம். இந்த கொரோனா காலத்தில் கர்த்தர் அவரை தொட்டார். அல்லேலூயா. ஆக்சிஜன் குறைந்து ஆமென் ட்ரிவாண்ட்ரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கும்போது முதலாவதாக சொன்னார், உன்னுடைய பாஸ்டரை கூப்பிட்டு சொல், எனக்கு இனி ஒரு ஜீவன் கிடைச்சா இனி மது வருந்த மாட்டேன், இனி இயேசுக்காக வாழ்வேன். ஜெபிக்கிற சகோதரிமார்களின் கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம். சுருக்கமா சொல்ற, இப்போ அவர் எங்க சபையில திருமருந்தெடுக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கிறார். இது தேவனால் கூடும். இன்றைக்கு இரவாதலால் நம்பிக்கை விட்டுவிட வேண்டாம். கர்த்தரில் நம்புகிறவன் வெட்கப்பட கர்த்தர் வைக்க மாட்டார். ஆதலால் விசுவாசத்தோடு நம்புங்கள். மது வருந்தி கடைசியாக ஆமென் பிள்ளைகள் இறக்கும் போது பெற்றோர்கள் கதறி அழுகிறார்கள். இன்னொரு பகுதியில் மனைவி, பிள்ளைகளை எப்படி இனியும் வளர்த்துவேன், என்னுடைய புருஷன் என்னை விட்டு போய்விட்டாரே. இன்றைக்கு இரவாதலால் தம்பி சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்காக அர்ப்பணிக்க அன்போடு நாங்கள் உங்களோடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஆமென் இரண்டாம் வருகை சமீபமாயிருக்கும் இந்த காலத்தில், கடைசி காலத்திற்கு ஒரு அடையாளம் இந்த அக்கிரமம் பெருகிற பாவம் என்று நான் சொன்னேன். ஆமா, இன்னொரு அடையாளத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுகிறீர்களா? இப்போ எஸ், கீழே வாசிங்க. கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்ப உலக நாடுகள் ஒரு 3ஆம் உலக மகா போருக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை கவனித்தால் 2 வித யுத்தங்களை பார்க்கலாம்.
பிசிக்கல் வார் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வார். பிசிக்கல் வார்னா இந்த பௌதீக உலகத்தில் ஒரு நாடு இன்னொரு நாடோடு நடத்தும் யுத்தத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது யுத்தம் ஸ்பிரிச்சுவல் வார், ஆவிக்குரிய யுத்தம். எபேசியர் 6வது அதிகாரத்தில் தான் இந்த யுத்தம் மனுஷ இரத்தங்களோடு அல்ல, மாமிச இரத்தங்களோடும் அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அவைகளோடு விசுவாசிகளுக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. இந்த ஹாலுக்குள்ளே அநேக விசுவாசிகள் இருக்கிறதை காண்கிறேன். ஆதலால் ஒரு 5 மினிட் உங்களுக்காக பேசுகிறேன். விசுவாசிகளுக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்தில் ஜெயிச்சாதான் அங்க போய் சேர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தோத்து கடக்க அல்ல, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்கணும். ஒரு விசுவாசிக்கு யுத்தம் இன்னொரு விசுவாசியோடாக இருக்கக்கூடாது. ஒரு தெய்வ மனுஷனுடைய யுத்தம் பக்கத்து வீட்டுக்காரனோடு இருக்கக்கூடாது. நமக்கு மாமிச இரத்தங்களோடு யுத்தமே இல்லை. ஏனெனில் வேதம் சொன்னது, உன் சத்துருக்களை என்ன செய், நேசி. அல்லேலூயா. ஒரு தவறும் செய்யாமலே எங்கள எல்லாம் யாரெல்லாம் யுத்தத்துக்கு வராங்க. ரோடை போனா வெள்ளை சட்டை பார்த்தா ஆமென் காரு சைடு தர மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் ஆமென் உதயங்குளங்கரையில இருந்து பாலராமபுரம் வரை ஒரு கன்வென்ஷனுக்கு போய்கொண்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஒரே ஒரு வண்டி சைடு தராமல் ஆமென் போக துணிஞ்சாலும் போக விட மாட்டான். சட்ட வெள்ளை நிறம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்பதான் ஆலோசித்தேன். படிச்சப்போ கிரேஸ் பைபிள் காலேஜில் கிராஸ் கல்ச்சர் இவாஞ்சலிசத்தில் சொல்லி கொடுத்தாங்க, இப்படிப்பட்ட இடத்துல கலர் சட்டை போட்டுட்டு போறது நல்லதுன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இருந்தும் ஒரு நம்பிக்கை, தெய்வம் அறியாமல் ஒன்றும் வராதே. அது என்னுடைய பொறுமையை டெஸ்ட் பண்ண ஆயிருக்கலாம். நான் செல்லும் இடத்திலே உள்ள போராட்டம் இந்த ரோடிலே பார்க்கிறேன். எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஒரு சாதாரண மனுஷன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்ப்பான். அப்புறம் ஓவர்டேக் பண்ணி ரோடிலே அவனுடைய வண்டியை நிறுத்தி கேட்பான். ஆனா 40 மினிட் கிட்டத்தட்ட நாங்க பொறுமை காத்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சென்ற இடத்திலே போதகரோடு சொல்ல முடியுமா? அதனால் தான் லேட் ஆச்சுன்னு. இருந்தும் சூழ்நிலை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதன் பெயர்தான் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும் ஆவிக்குரிய யுத்தம். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்தில் ஆமை உனக்கு யுத்தம் வரும். உன்னுடைய விசுவாசத்தை நீ காக்க வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய கனிகளை கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த திருமணம் ஆகும் போது சொல்லுவாங்க, கர்த்தர் தக்க துணையை தருவார். என்ன துணை? தக்கதான துணை. தமிழ்ல எப்படிதானே? ஆமே, தக்கதான துணை. மலையாளத்தில் தக்க துணைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நல்ல வேகதை ஸ்பீடு உள்ள மனைவிக்கு வேகதை குறைஞ்ச புருஷனை கொடுப்பார். அல்லேலூயா. கோபம் உள்ள புருஷனுக்கு கோபம் இல்லாத மனைவியை கொடுப்பார். ஆடம்பரமாய் லக்ஸூரியஸா வாழ விரும்புகிற சகோதரிக்கு கஞ்சத்தனம் உள்ள புருஷனை கொடுப்பார். இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இதன் பேர் தான் தக்க துணை. அப்பதான் இது ரெண்டும் ஒரு மிடில் போயிட்டே இருக்கும். ரெண்டும் லக்ஸூரியஸ் ஆயிட்டா அப்புறம் கடல் மாதிரி பெருகும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ரெண்டும் கோபப்பட்டா ஈரானில விழ வேண்டிய மிசைல் இவங்க வீட்டில் விழும். அப்ப அதனால தான் தக்க துணை. பிரைஸ்கா அவளும் சொல்லி நிப்பாட்டுகிறேன். ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உண்டு. நீ படிக்கிற காலேஜிலே தம்பி உனக்கு ஒரு யுத்தம் உண்டு. சகோதரி உனக்கு ஒரு யுத்தம் உண்டு. நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எல்லாருடைய சிரிப்பை கண்டு நீயும் சிரிக்க வேண்டியதா இல்லை. எல்லாரும் ஆமை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்களே, பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்களே, உனக்கு அது தேவையில்லை.
நீ தேவனுடைய பிள்ளை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டும், இந்த யுத்தத்திலே வெற்றி சிறக்க வேண்டும். தேவன் உனக்குள்ளே பகிர்ந்திருக்கிற எண்ணெய் அபிஷேகத்தை தொலைக்க கூடாது. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை புரிய வைக்க பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். பழைய ஏற்பாடில் நாம் வாசிக்கும் போது ஏலா பள்ளத்தாக்கில் ஒரு யுத்தம் நடந்தது. இஸ்ரவேலர்களும் பெலிஸ்தியர்களும் இடையே நடந்த யுத்தம். இஸ்ரவேலர்களுக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் சுற்றிலும் 24 நாடுகள் சத்துருக்களாக இருந்தார்கள். கிர்காசியர்கள், எபூசியர்கள், எபோனியர்கள், அசீரியர்கள், அமோனியர்கள், இப்படி எல்லாம் இருந்தார்கள். நிரந்தரமான சத்துருக்கள் தான் பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்தியர்கள் ஒரு தடவை இஸ்ரவேலருக்கு எதிராக படையெடுத்து வந்து ஏலா பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலர்களோடு யுத்தம் செய்ய முயன்றார்கள். எல்லாரும் ஒன்றுக்கொண்டு சண்டை போட்டு பொருதி ஜெயம் எடுக்காமல் பெலிஸ்தியர்கள் ஒரு பெரிய மனுஷனை, அவனுடைய பெயர் கோரியா என்று வேதம் சொல்கிறது. கோரியாத்தை கொண்டு வந்து ஆமென் பெலிஸ்தியர்கள் பயங்கரனா இருந்தான். யூதயா பாரம்பரிய கருத்தின்படி 12 அடி உயரம், நெஞ்சு வீதி மட்டும் 4 முதல் 5 அடி வீதி வருமாம். 364 கிலோ வெயிட். அவ்வளவு பயங்கரமான மனுஷன். அவர் படுக்கிற கட்டில் 13 அடியோളം நீளம் இருக்குமா, 6 அடி வீதி இருக்குமா. அவர் ஒரு ஆள் படுக்க, மனைவி பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா வேற கட்டில் அடிக்கணும். அவ்வளவு பயங்கரன், அவ்வளவு பலசாலி, பராக்கிரமசாலி. அவன் பக்கத்துல போய் ஷேக் ஹேண்ட் கொடுத்தா, நம்ம 2 கையும் கொடுத்தா ஒரு விரல்ல தான் பிடிக்க முடியும். அப்போது அவனுக்கு அன்பு தோணி நல்லா இருக்கியான்னு தோல்ல மட்டும் தட்டிச்சுன்னு வச்சுங்க, ஆசாரி பள்ளம் உறுதி. அவ்வளவு பயங்கரவான், அவ்வளவு பலசாலி. அப்படிப்பட்ட மனுஷன் இதோ இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அவனோடு யுத்தம் செய்ய இஸ்ரவேலர்கள் இடையிலே இருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட நபர் தாவீது. அவனுடைய உயரம் யூதய பாரம்பரியம் படி 4.5 அடி. அவருடைய வெயிட் 54 கிலோ. அப்பேற்பட்ட ஒரு சின்ன மனுஷன் இப்ப சின்னவனோ பெரியவனோ யுத்தம் எப்படி நடக்கும்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படித்தான். பலசாலியாகிய கோலியாத் தாவீதை போலுள்ள ஆமென் சிறிய மனுஷர்களோடு அவன் போராடுகிறான். இன்றைக்கு இரவு ஆண்டவரை நேசிக்கிற நீ தாவீதை போல இருக்கலாம். உன்னுடைய சத்துரு பலசாலி, ஒருவேளை உன்னுடைய சத்துரு வியாதியாக கூட இருக்கலாம். சிலர்களுடைய கோலியாத் அவர்களுடைய வீட்டிற்குள்ள இருக்கிற சில நபர்களே, வேறு சிலர்களுடைய கோலியாத் அவர்களுடைய பணப்பிரச்சனைகள், மற்ற சிலர்களுடைய கோலியாத் அவர்களுடைய சரீரத்திலே ஒளிந்திருக்கும் மாமிசத்தின் செயல்கள். சிலர்களுடைய கோலியாத் பரிசுத்தமாய் வாழ விடாத இச்சை. சிலர்களுடைய கோலியாத் தேவனை பிரியப்படுத்த முடியாமல் எப்பொழுதும் உலகத்தின் இன்பங்களை நேசிக்கும் சுபாவம். அல்லேலூயா. இந்த கோலியாத்து போராடி கொண்டே இருக்கிறது. இங்க பாருங்க, அதை தள்ளி அழிக்க முயலுகிற கோலியாத்தின் முன்னே பயப்படாமல் விழுந்த தாவீது மீண்டும் எழும்புகிறான். இன்றைக்கு இரவு ஆண்டவரை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு, விசுவாசத்தை விட்டு, பிரச்சனைகள் நடுவிலே, போராட்டத்தின் நடுவிலே, இக்கட்டான சூழ்நிலைகள் நடுவிலே பிடிச்சு நிற்க முடியாம ஜெப வாழ்க்கை இழந்திருக்கிறாயோ, பரிசுத்த வாழ்க்கை இழந்திருக்கிறாயோ, விசுவாசம் இழந்திருக்கிறாயோ, திருவிருந்தில் பங்கெடுக்கிறது இழந்திருக்கிறாயோ, இன்றைக்கு இரவு அங்கேயே கிடக்காமல் கர்த்தர் சொன்னார், எழுந்தருளு, எழுப்பி வா, அந்த இடத்திலே இருந்து எழுப்பி வா, விழுந்த பாவத்திலே கிடந்து விடாதே,
உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். அவர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். ஆதாமே, மனுஷா நீ எங்கே? தாவீது அங்கே கிடக்கல பாருங்க. என்னை தாக்கி கீழ்ப்படுத்த முயற்சி செய்து முடியாத வந்ததினால் கடைசி அவன் கையிலே பயங்கரமான ஒரு குந்தத்தை எடுத்து அவனுக்கு நேரே தூக்கி வீசுகிறான். வேதம் சொல்கிறது, பிசாசு இதை போலுள்ள அம்புகளை நமக்கு நேரே அனுப்பி வைப்பான். ஆனால் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கோலியாத்தை கண்டு மனம் சஞ்சலப்பட வேண்டாம். உனக்கு எதிராக நிற்கிற சில சக்திகள், சில கிரியைகள், சில வல்லமைகளை கண்டு நீ மனம் பயந்து பின்மாற வேண்டாம். உன்னோடு இருக்கிறவர் அவனோடு இருக்கிறவரை விட பெரியவர் என்று அறிந்து கொள். யார் உன்னோடு சவால் விட்டாலோ, யார் உன்னோடு சவால் விட்டாலோ உன்னுடைய குடும்பத்தை அழிப்பேன், உனக்கு எதிராய் செயல்படுவேன், உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அடைப்பேன் என்றெல்லாம் சொன்னாலோ, தேவ பிள்ளையே மனம் கலக்காதே, விசுவாசத்தில் உறுதியாயிரு. அல்லேலூயா. நீ சிறியவனாயிருந்தாலும் உன்னுடைய சிரசிலே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கனத்திற்குரிய சீனியர் போதகர்கள் எல்லாம் இங்க இருக்காங்க. தனியா கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அவங்க ஊழியத்தை எல்லாம் தண்ணி விட்டு மாய்க்கிறதை போல வைப் அவுட் பண்ண என்னெல்லாமோ யாரெல்லாமோ செய்து பார்த்தாங்க. அவங்க பெரியவர்களாயிருந்தார்கள், அவர்களுக்கு பெரிய சக்தி இருந்தது. ஆனால் இவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்னு தெரியுமா? தலைமேல் வைக்கப்பட்ட தைல கொம்பு அபிஷேகம். நீ சுமக்கிற அபிஷேகம், நீ சுமக்கிற தேவ வல்லமை, நீ சுமக்கிற அபிஷேகத்தை நிர்விசாரமாய் நினைக்காதே. ஆமே, சத்துருவின் கிரியைகளை அழிக்க, குண்டுகளை உடைக்க, செருவா வேலை செருவா வேலை, உனக்கு முன்பே இருக்கிற பெரிய பர்வதங்களை சம பூமியாக ஆக்கும் ஒரு அபிஷேகத்தை என் தேவன் உன் சிரசின் மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜேசிபியும் கிட்டாச்சியும் வைத்து இடிக்க முடியாததை எல்லாம் நீ நொறுக்கி போடுவாய் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆதலால் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஐயோ, இந்த தேசத்தில் இந்த ஊரிலே நான் ஒண்டிக்கு இருக்கிறேன். ஆமே, நான் ஒருவேளை தாக்கப்படுவேனோ, நான் தோற்கடிக்கப்படுவேனோ, என்னுடைய வீட்டுக்குள்ள சப்போர்ட்டா ஜெபிக்க கூட ஒரு ஆள் இல்லை. நான் ஒண்டிக்குதான் ஆமே எல்லாருக்கா ஜெபிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்க வேண்டும். எப்படி கூடும் என்று நினைக்காது. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உன்னால் சகலவும் செய்யக்கூடும். எல்லா தீய சக்திகளை அழிக்கும் தெய்வீக அபிஷேகத்தை இந்த கிரவே என்னோடு கூட இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுகிறவர்கள் கரங்களை அடித்து ஆவியிலே நிரம்பி அபிஷேகத்தோடு சொல்லுங்க, கோலியாத்தின் சக்தியே, கோலியாத்தின் வல்லமையே, இந்த கிரவு நீ என்னை ஜெயிக்க போகிறது இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை மேற்கொள்வேன், நான் உன்னை செய்வேன். உடபன துரபன ஹதரக சம்பன அத்தர துரபன ஹடகல் கபனகசியா. இங்க என்ன? தோட்டிலே இருந்து எடுத்த ஒரு கூழாங்கல்லை வைத்து கோலியாத்திற்கு யுத்தம். ஆனால் வேதம் சொல்கிறது கடைசி நாட்களில் ஒரு பௌதீக உலக யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தம் தான் இப்ப உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறது. யுக்ரைன் ரஷ்யன் யுத்தம் 2 ஆண்டுகள் கழிஞ்சும் இனியும் முடிவடையல. எத்தனையோ சர்ச்சைகள் முடிவுக்கு வரவே இல்லை. ஆமே, அனுதினம் யுத்தம் தான். அனுதின அழிவுக்கு நேராக நாடுகள் செல்கிறது. ஆமே, 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஆமே ஹமாஸ் என்று சொல்கிற ஒரு தீவிரவாத சங்கம் காசாவில் இருந்து இஸ்ரவேலை ஆக்கிரமித்தது. அங்கதான் இன்றைக்கு நாம் காண்கிற கடைசி நாட்களின் யுத்த ஆரம்பம். 1000க்கும் மேற்பட்ட ஆட்களை கீழடக்கி
சிலர்களை கொலை செய்து 250 ஆட்களை அடிமைப்படுத்தி இஸ்ரவேலில் இருந்து ஹமாஸ்காரர்கள் கொண்டு போனாங்க. அப்போ பெஞ்சமின் நெதன்யாகு அறிக்கை செய்தார், ஆமென் ஸ்தோத்திரம், நாங்கள் யுத்தத்திலே இருக்கிறோம், ஆமென், நாங்கள் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளை அழிக்கும் வரை யுத்தம் செய்வோம். நடந்தது என்ன? 30 லட்சம் மக்கள் வாழ்ந்திருந்த காசா என்று சொல்கிற ஒரு நகரம் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. கட்டிடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டன. கிட்டத்தட்ட நான் கேட்டது சரியாக 13,000 மிசைல்கள் இந்த காசா நகரத்திலே விழுந்தது. கிட்டத்தட்ட 65,000 ஆட்கள் உயிரை இழந்தார்கள். அதிலேயும் ஏகദേശம் 12,500 சிறு குழந்தைகள். அவ்வண்ணம் அந்த யுத்தம் பெரிய கலாபமாக மாறினது. மனுஷனுக்கு மன வருத்தத்தை உண்டாக்குறதாக மாறினது. இன்னைக்கும் அதனுடைய பின்தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஈரானை குறிவைத்து கடித நாட்களை தாக்கினதை நாம் அறிவோம். அமெரிக்காவும் இஸ்ரவேலும் சேர்ந்து அந்த யுத்தத்திலே ஈரானுக்கு எதிராக படையெடுத்து பயங்கரமான அழிவுகள், ஈரானுடைய தலைநகரமாகிய டெஹ்ரான் என்ற இடத்தை, அந்த பட்டணத்தில் உள்ள நகரங்களை முழுமையாக அழிக்க முயன்றார்கள். புராதன பழங்காலத்தை போல அல்ல. 1915 18க்கும் இடையிலே முதல் உலக போர் நடந்த போது 2 கோடி மக்கள் தான் இறந்தார்கள். ஏன்னா ஆயுதங்கள் நவீனமாக்கப்படவில்லை. 1938க்கும் 45க்கும் இடையே 2வது உலக போர் நடக்கும் போது மரணம் பெரியது. 7 கோடி மக்கள் இறந்தார்கள். எந்த தவறும் செய்யாத நிரபராதிகளாகிய ஆட்கள் இறந்தாங்க. ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களில் அணுபாம்பை போட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. நவீனமாக்கப்பட்டதான ஆயுதங்கள், மிசைல்கள், ட்ரோன்கள், பாஸ்பரஸ் பாம், ஃபாதர் பாம், இனியும் ஜெட்டுகள், ஆரோ 1, ஆரோ 2, ஆரோ 3, F-54, 55 என்னெல்லாமோ சிஸ்டங்கள் வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் அனுப்பி உலகத்தை அசைக்க, அழிக்க உலக நாடுகள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அநேகமாக ஒவ்வொரு நாடுகளும் கோடிக்கணக்கான டாலர்கள் யுத்த ஆயுதங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி வருகிறார்கள். தங்கள் நாடை சத்துருக்கள் கையில இருந்து காப்பாற்றுகிறதற்காக தான் அதற்காக அனுப்புகிறதான மிசைல் முன்னே உள்ள காலத்தை போல அல்ல. கண்டால் மனுஷனுக்கு பயம் வருகிற அளவுக்கு அக்கினி கனல்களை வாரி வீசுகிறதை போல கடைசி நாட்களில் நவீன முறையில் ஒரே நேரத்தில் 100 கணக்கான மிசைல்களை அனுப்பக்கூடுகிறதான அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி, அதைத்தான் செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரே நேரத்தில் 100 கணக்கான மிசைல்களை பல இடத்திலே போட்டு தாக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அதை இன்னைக்கு அனுப்பி நாடுகளை, நகரங்களை நாசமாக்குறார்கள். டெஹ்ரான் என்ற ஒரு அழகிய பழம்பான்மையுள்ள நகரம் எவ்வளவு பயங்கரமாய் தொலைந்தது என்பதை நாம் அறிவோம். யுத்தத்தின் 12 நாட்களில் 610 நபர்களை கொண்டார்கள். 4746 ஆளுகள் சரீரத்தின் பல அவயவங்கள், கையில், காதில், கழுத்தில், பல பகுதிகளில் தாக்கப்பட்டாங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3400 பேர்கள் இந்த ஈரான், இஸ்ரவேல், அமெரிக்க இடையுள்ள போரில் ஈரான்ல மட்டும் இறந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலில் 51 பேர் மரணம். எங்களுக்கு யுத்தம் வேண்டாம், சமாதானம் வேண்டும் என்று சொல்லி மக்கள் எத்தனையோ சமரம் நடத்தியோம். அது நிற்கிற பாடே இல்லை. இப்பொழுதும் யுத்தம் ஸ்தோத்திரம் அடுத்த கட்டம் துவங்க முயற்சிகள் நடக்கிறது.
நாடு தேசம் ஆமே அழிந்து கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து மனுஷர்கள் எல்லாம் நாசமாகிற ஒரு மோசமான சூழ்நிலை. ஆமே இஸ்ரவேல் ஆமே அமெரிக்கா சேர்ந்து ஆமே எப்படியாவது ஈரானை கைப்பற்ற வேண்டும். ஆமே அவர்களுடைய பொருளாதாரத்தை அழிக்க எண்ணெய் கிணறுகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறாங்க. சில எண்ணெய் கிணறுகளையும் தாக்கினதாக செய்திகளை எல்லாம் நாம் வாசித்ததை ஈரான் மீண்டும் அதிகமாக யுத்தத்திற்கு முன்னே வர அவர்களை ஊக்குவித்ததாய் காணப்படுகிறது. முக்கியமான தலைவர்களை எல்லாம் கொண்டு இன்னைக்கு அவர்களுடைய மிலிட்டரி IRGC அந்த யுத்தத்தை ஏற்றெடுத்து அவர்கள் யுத்தத்தை நிறுத்தாமல் நாங்கள் இனியும் அடிக்க ஆயத்தமாயிருக்கிறோம் சொல்லி காத்திருக்கிறார்கள். ஆமே ஒரு ஆமே ஸ்தோத்திரம். இந்த யுத்தத்தை குறித்து பேசும்போது ஒரு அறிவியல் விஞ்ஞானியோடு தொடர்புள்ளவர் சொன்னது என்னவென்றால், லட்சக்கணக்கான மிசைல்கள் ஈரான் 100 மைல்ல இருந்து 500 மைல் வரை ஆமே மலைகளுக்குள்ளே பதுக்கி வைத்திருக்கிறதாம். அதனால தான் ஈரான் ஒவ்வொரு தடவை சொல்கிறது, நாங்கள் யுத்தம் செய்ய தயார். அமெரிக்கா எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஆமே யுத்தத்தை நிறுத்த முடியாமல் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்கன் ஆமே ஜனாதிபதி இன்னைக்கு எப்படியாவது நிறுத்த முயற்சிக்கிறார், முடியல. ஒரு 3ஆம் உலக போருக்கு நேராய் இந்த யுத்தம் சென்று விடுமோ என்று உலக நாடுகள் எல்லாம் ஐயம் கூறுகிறது. பாஸ்டர், ஈரான்ல நடக்கிற யுத்தத்திற்கு நமக்கு என்ன பங்கு, வேற ஏதாவது சொல்லுங்கன்னு ஒரு சிலவங்க கேட்கிற மாதிரி ஆமை இருக்குன்னா, ஈரான்ல யுத்தம் நம்ம ஊர்ல டீக்கு 12 ரூபா, ஒரு அல்லேலிய சொல்லலாம், சிட்டியில 15 ரூபா. ஆமேன். அப்போ நம்ம ஊரை எப்படி தாக்கி இருக்கிறது? இப்ப கேஸ் சுலபமா கிடைக்காத ஒரு சூழ்நிலை, பெட்ரோல் கூட நிக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஆமே சில செய்திகள் எல்லாம் கேட்கிறோம். யுத்தம் ஈரான்ல தான் நடக்குது, ஆனால் நம்ம நாட்டில் பாதிப்பு. ட்ரிவாண்ட்ரம் சிட்டியில போனா வரி வரியாக அநேக ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்டுகள் அடைத்து போட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஏன் அவங்க விறகு சிட்டியில பயன்படுத்த முடியாது, கேஸ் கிடைக்க முடியல. இப்ப ஈரானில் உள்ள யுத்தம் நமது தேசத்தையும் அப்போ ஆமே ஸ்தோத்திரம் பாதித்திருக்கிறது என்பதுதானே உண்மை. இவையெல்லாம் என்ன சொல்கிறது என்றால், கடைசி நாட்களிலே வந்துவிட்டோம். ஆமை யுத்தம் ஒவ்வொரு நாளும் அது பயங்கரமாய் மாற சர்ச்சைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இஸ்ரவேலர்கள் இதுவரை இந்த யுத்தத்தில் பிடித்து நிற்க ஒரே ஒரு காரணம், அவர்கள் கையில் இருக்கிற இந்த அயன்டாம் தான். ஆமே ஸ்தோத்திர. சங்கீதத்தில் இருந்து தேவன் எங்களுக்கு பரிசை என்ற வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த அயன்டாம் அவங்க உண்டு பண்ணாங்க. இந்த அயன்டாமுடைய செயல் என்னன்னா, ஆமே ஸ்தோத்திரம் நம்மை அதிசயிப்பிக்கும். ஆமே இன்னொரு நாட்டில் இருந்து மிசைல் வந்தா இந்த நாட்டில் இருந்து 74 கிலோமீட்டர் தொலைவில் வைத்து 10,000 அடி உயர வச்சு அந்த மிசைலை சென்சர் பண்ணி பிடிச்சு அதை அங்க வைத்து இன்டர்செப்ட் பண்ணி உடைச்சு விடும். இல்லாட்டி வனாந்தரத்தில் மறுபூமியில தூக்கி வீசும். அதுதான் അയൺഡോം. അപ്പേർപ്പെട്ട അയൺഡോം தான். അയൺഡോമുകൾ എങ്ങനെ പ്രവർത്തിക്കുന്നു എന്ന് നോക്കാം. അയൺഡോമുകൾ പ്രവർത്തിക്കുന്നത് ആദ്യം റഡാറുകൾ 4 കിലോമീറ്റർ മുതൽ 70 കിലോമീറ്റർ വരെ ആകാശത്തുള്ള വെസ്റ്റ് ബാങ്കിൽ നിന്നോ പാലസ്തീന്റെ മറ്റു ഭാഗങ്ങളിൽ നിന്നോ പാലസ്തീൻ വിക്ഷേപിക്കുന്ന റോക്കറ്റുകളോ മോട്ടാറുകളുടെയോ സാന്നിധ്യം അറിയുന്നു. റഡാറുകൾ ആ സാന്നിധ്യം മനസ്സിലാക്കിയയുടൻ അലേർട്ട് പുറപ്പെടുവിക്കുന്നു. ആ അലേർട്ടിലൂടെയുള്ള സിഗ്നൽ നേരെ BMC-കൾ അഥവാ ബാറ്റിൽ മാനേജ്മെന്റ് ആൻഡ് വെപ്പൺ കൺട്രോൾ യൂണിറ്റുകളിലേക്ക് പോകുന്നു. BMC യൂണിറ്റുകളിൽ നിന്നും ഈ വിവരം ഉടൻ തന്നെ ലോഞ്ചറുകളിലേക്ക് കൈമാറുന്നു. ഓരോ ലോഞ്ചറുകളിലുമുള്ള 20ഓളം ടാമീർ ഇന്റർസെപ്റ്ററുകൾ ഉടൻ ആക്ടിവേറ്റ് ചെയ്യപ്പെടുന്നു. നമുക്ക് ആ പ്രവർത്തനം ഒന്ന് നോക്കാം. അയൺഡോം ഇൻ ആക്ഷൻ. ഗാസയിൽ നിന്നോ വെസ്റ്റ് ബാങ്കിൽ നിന്നോ എത്തുന്ന മിസൈൽ, ആ മിസൈലിൽ இங்க பாருங்க, மிசைல் ஆமையும் வரும்போது இந்த அயன்டாம் எப்படி இன்டர்செப்ட் பண்றது? இஸ்ரவேலின் டெக்னாலஜி ஆமை வேதாகமத்தின் அடிப்படையில் கண்டுபிடிச்ச
இந்த பரிசை எப்படி இருக்குன்னு பாருங்க. ലോഞ്ചർ ഉടൻ ആക്ടിവേറ്റ് ആവുന്നു. ലോഞ്ചറുകളിൽ നിന്നുള്ള ടാർഗറ്റ് ഇന്റർസെപ്റ്ററുകൾ ആകാശത്ത് വെച്ചു തന്നെ പ്രതിരോധ സംവിധാനം ഉപയോഗിച്ച് ഗാസയിൽ നിന്നോ വെസ്റ്റ് ബാങ്കിൽ നിന്നോ എത്തുന്ന പലസ്തീൻ. ஆனா இப்ப என்ன, இதை அறிந்து கொண்டே ஈரான் நவீனமான மிசைல் உண்டு பண்ணினது. அதன் பேர் தான் பாலிஸ்டிக் மிசைல். இந்த பாலிஸ்டிக் மிசைல்னா கிட்டத்தட்ட உலகத்தின் ஒரு திசையில இருந்து மறு திசை வரை சென்று தாக்கும் வல்லமையுள்ள மிசைல்கள் இப்போ ஈரான் பயன்படுத்தினாங்க. இந்த கலிஞ்ச யுத்தத்தில் 2 தடவை இஸ்ரவேலில் டெல் ஆவிவ் இன்னொரு நகரத்திலேயும் பாலிஸ்டிக் மிசைல் அனுப்பினார். 2200 டன் வெயிட் உள்ள வெடிமருந்து சுமக்கிறதான இந்த பாலிஸ்டிக் மிசைல் ஈரானில் இருந்து 3000 கிலோமீட்டர் தொலைவில் இஸ்ரவேலின் கேபிட்டல் சிட்டி டெல் ஆவிவை நோக்கி வருகிறது. ஒரு வல்லுநர் சொல்லுகிறார், இதனுடைய வேகம்னு சொன்னா வெளிச்ச வேகத்தை விட 10 தடவை அதிக வேகமாம். சுவிட்ச் போட்டா லைட் உடனே வந்துருது. இதை விட 10 தடவை அதிக வேகம். அப்ப இவ்வளவு வேகத்தில் 15 to 20 மினிட்ல இந்த மிசைல் 3000 கிலோமீட்டர் தொலைவில் இஸ்ரவேல்ல வந்ததாம். அப்படியெனில் இந்த மிசைலை சென்சர் பண்ணி அயன் டாமினால் அது பிடிக்க முடியாது, அதை அழிக்க முடியாது. அதனால தான் இஸ்ரவேல் இப்ப நவீனமாக ஆரோ 1 ஆரோ 2 என்று சொல்லக்கூடியதான வேறு சில காரியங்களை வைத்திருக்கிறார்கள். அதை வச்சும் இதை பூரணமாக அழிக்க முடியவில்லை என்றுதான் வல்லுநர்கள் சொன்னாங்க. இது எதை சொல்லுகிறதுன்னா, உலக நாடுகளின் எந்த திசையிலும் இருக்கும் மக்களை, தேசத்தை, நகரங்களை அழிக்கும் திறனுள்ள பாலிஸ்டிக் மிசைல்கள் எல்லாம் இன்னைக்கு ஈரான் போலுள்ள உலகத்தின் இரும்பு நாடுகள் அதை உண்டு பண்ணி வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? வருகை நடக்கல, அதனால தான் இதையெல்லாம் சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பூமியில இருக்கிறதுனால், இன்னும் சொல்ல போனா முட்டி மேல் இருந்து ஜெபிக்கிற தேவனுடைய சபை பூமியில இருக்கிறதுனால், இனியும் சொல்ல போனால் சமாதானம் உண்டாக்குற பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்கிறபடியினால் இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ஏன்னா அமெரிக்கா எந்த நாட்டிற்கும் முன்னே அடி பணிந்ததே இல்லை. இப்ப கூட ரீசண்டா ஒரு செய்திகளை ஒருத்தர் பேசும்போது சொல்லுகிறார், இஸ்ரவேலை வைத்து ஒருவேளை ஈரானை அழிக்க அணுபாம்பு போட அமெரிக்கா முயற்சிக்கிறதோ என்று சந்தேகிக்க வேண்டியதா இருக்கிறதா. ஏன்னா அவர்களுக்கு அபிமான பிரச்சனை. ஒரு அல்லேலியா சொல்லலாம். இறங்கிவிட்டோம், யுத்தத்தில் வெற்றி சிறக்கணும். ஈரானோ கீழடங்கவில்லை. அல்லேலூயா. இன்னொரு வல்லுநர் சொன்னதை இப்படி கேட்டேன், ஒரு மிசைல் ஈரான் அனுப்பினா அதுக்கு 14 லட்சம் ரூபாய் தான் வேணும் ஒரு மிசைல் உண்டு பண்ண. ஆனா இதை அழிக்கும் அயன் டோமுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு வருமா? அல்லேலூயா. அப்ப எப்படி ஈரான் காலத்திற்கொத்தபடி ஆயுதங்களை சேகரித்து வைத்திருக்கிறான்னு பாருங்க. இவையெல்லாம் நமக்கு சொல்கிறது என்னவென்றால், கடைசி நாட்களில் வந்துவிட்டோம். ஆண்டவர் இயேசுவின் எக்கால சத்தம் கேட்கும் நாட்கள் மிக சமீபம். இப்போ ஹோர்மோஸ் என்று சொல்கிற கடல் இடுக்க வச்சுதான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 200க்கு மேலான கப்பலில் ஆயில் எண்ணெய் உலக நாடுகளுக்கு சென்று கொண்டிருந்த இந்த ஹோர்மோஸ் கடல் முடுக்கை இப்போ ஈரான் கண்ட்ரோல் பண்ணி தண்ணீருக்கு உள்ளே பாம்புகளை வைத்து காத்திருக்கிறாங்க.
அதை அடைச்சிருக்கிறார்கள். யாராவது அதை ஜெயித்து முன்னேற முயற்சித்தா கப்பல்கள் நாசமாய் போகும். இதுதான் ஹார்மோஸ் கடல் முடுக்கு. ஒரு சின்ன கேப் தான் அது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இவ்வளவும் சொல்லும் போது நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே, நீங்கள் யுத்தங்களையும் பாக்கி சொல்லுங்க, யுத்த செய்கதிகளையும் குறித்து என்ன செய்வீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கடைசியாக ஆமே, இயேசுவின் வருகை குறித்து சொல்கிறதுக்கு முன்பாக ஒரே ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் கூட சொல்ல ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 21:11 இயேசுவின் வருகையின் ஆமை இன்னொரு அடையாளம் வாசிக்கலாம். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். கடைசி நாட்களில் இயேசு சொல்கிறார், பல இடங்களில் பஞ்சங்கள் உண்டாகும். ஃபேமைன். இன்னைக்கு உலகில் ஆமேன் ஆப்பிரிக்க நாடுகள் பயங்கரமான பஞ்சத்தில் இருக்கிறது. அங்கேயுள்ள மக்கள் எல்லாம் சாப்பிட வழி இல்லாமல் ஆமே அவங்களுடைய சரீரம் எல்லாம் ஒட்டி உணங்கி இருக்கிறதை நமக்கு பார்க்க முடியும். உலகத்தில் அநேக நாடுகளில் இன்னைக்கு பட்டினி. அப்படிப்பட்ட ஒரு காலம். இதெல்லாம் சொன்னா நமக்கு புரியாது. ஏன்னு தெரியுமா? நம்ம சகோதரிமார்கள் என்னெல்லாம் நமக்கு உண்டு பண்ணி தராங்கன்னு பாருங்க. பின்ன பஞ்சம் சாப்பாடு இல்லைன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு புரியுமா? பஞ்சான்னு சொன்னாலும் இப்போதே பிள்ளைகள் டிக்ஷனரி எடுத்து பார்ப்பாங்க பொருள் என்னன்னு. அல்லேலூயா. ஆமை, என்னெல்லாம் நமக்கு இன்னைக்கு சர்வசாதாரணமாக செழிப்பான வாழ்க்கை. இவருக்கு இப்ப எங்க தொடங்கணும்னு கூட தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போத பிள்ளைகளுக்கு சாதாரண சாப்பாடு ஒன்றும் போவாது. ஆமேன். பழைய காலத்து ஆகாரம் ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம். இப்ப KFC, ஷவர்மா, ஷவாய், AFC, PFC ஒன்றும் இல்லாட்டி நூல் பரோட்டாவது வாங்கி கொடுக்க தான் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் நம்ம வாங்கி கொடுக்கவும் செய்வோம் நம்ம பிள்ளைகளுக்கு. அதனால அவன் சாப்பிட்டுட்டு போட்டோ எடுத்து அனுப்புவாங்க. இதுதான் இன்றைய பிள்ளைகள். என்ன வேணாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் வாழுகிறதற்குள்ள எல்லா சிலாக்கியமும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது. அல்லேலூயா. இந்த இயற்கையியல் நேச்சுரோலஜி சொல்கிறது, ஏக புக்தம் யோகி, தோ புக்தம் போகி, தீன் புக்தம் ரோகி, சதுர் புக்தம் துரோகி, பஞ்சபுக்தம் மகா துரோகி. அப்படின்னா ஒரு நாள் ஒரு தடவை சாப்பிட்டா அவன் யோகி சன்னியாசியா. 2 தடவை சாப்பிட்டா சாப்பாடு மாடனா. 3 தடவை சாப்பிட்டா அவன் ஆசாரி பள்ளத்தில் பெட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இங்க இருந்து சாப்பிடுறானா அவன் ரோகியா. சதுர் புக்தம் துரோகி. 4 தடவை சாப்பிட்டா கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் 3 நேரம் ஆகாரம் இல்லை என்று சொல்லப்படுகிற ஆமேன் உலக நாடுகளில் ஆமேன் 3 நேரம் சாப்பிட்டா அவன் துரோகின்னு சொல்லப்படுகிறது. பஞ்சபுத்தம் மகா துரோகி. 5 தடவை சாப்பிட்டா மகா துரோகி. அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த லிஸ்டில் ஏற்றலாம்? காலையில் எழும்பின உடனே பெட் காபி, 8 மணிக்கு தோசை இட்லி எட்ஸெட்ரா, 10 மணிக்கு சகோதரிமார் கிச்சனில் ஏறி பழைய கஞ்சி, சகோதரிமார்கள் தட்டு கடைக்கு போவார்கள். உச்சைக்கு வறுத்த மீன் சோறு, 3:30 4 மணிக்கு மீண்டும் டீ, 6 மணி ஆகாம சகோதரர்கள் மீண்டும் தட்டு கடைக்கு போவார்கள். சகோதரிமார் கிச்சனுக்கு போவாங்க. 8:30க்கு ஆமேன் ஸ்தோத்திரம் நைட் ஃபுட்டு. ஆமேன் நினைவு இருந்தால் நைட்டு 2 மணிக்கு எழுப்பி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆமேன் செழிப்பான வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொட்டாரக்கரை மயிலத்தில் ஒரு சாப்பாடு மனுஷன் நடந்ததா போட்டி. அதில் ஒரே மனுஷன் ஒரே இருப்பில் இருந்து 200 இட்லி, 1 பக்கெட்டு சாம்பார், 1 ஏத்த கொலை ஆமே சாப்பிட்டுட்டு கேட்டானா, சார் இனியும் ஏதாவது இருக்காது?
அப்படியெல்லாம் மனுஷன் இன்னைக்கு சாப்பிடுகிறான். தேவன் சாப்பிடுகிறதற்கும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா ஆகாரம் இல்லாமல் பசியினாலே எத்தனையோ மக்கள் தேசத்தின் பல பகுதியிலே வருத்தப்படும் போது நமக்கு கிடைத்திருக்கிற ஆகாரத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றியை சொல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கும் விசேஷித்து தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா அரிசி ஃப்ரீ. பிரைஸ் தி லார்ட். ஆமே, ஆகாரம் சாதனங்கள் எல்லாம் இப்ப ஃப்ரீயாக இலவசமாக நீங்க கொடுத்து வச்சவங்க. அவர் அல்லேலூயா சொல்லலாம். இப்போ ரீசெண்டா ஒரு பிரதர் சொன்னார், நான் தமிழ்நாட்டுக்கு இடம் பெயர்ந்து போறேன். நான் கேட்டேன், ஏன்? அங்க போனா 2000 ரூபாய் மனைவிக்கு அக்கௌண்ட்ல வரும், அப்புறம் 35 கிலோ அரிசியும் கிடைக்கும், ஆமேன், சமைச்சு சாப்பிட கேஸும் கிடைக்குமா. அல்லேலூயா. பிற நாடுகள் எல்லாம் இப்போ ஸ்டேட்டுகள் எல்லாம் தமிழ்நாடை ஆமை உற்று பார்க்க துவங்கி இருக்கிறது. நான் நினைக்கிறேன், ஜெபிக்கிற அநேகர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தேசத்தை தெய்வம் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமை, இன்றைக்கு இரவு ஆனால் பஞ்சங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறது போல மனுஷன் ஆகாரத்திற்காக, குடி தண்ணீருக்காக கலக்கம் அடைந்து அவன் பல இடத்திலே தேடி நடக்கும் காலம். இப்ப ஆப்பிரிக்க நாடுகள், எத்தியோப்பியா, சோமாலியா, ஆமை, அதை போன்று இன்னும் நார்த் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் ஆகாரம் இல்லாமல் மனுஷர்கள் கலக்கம் அடைகிறார்கள். பிள்ளைகளை கூட வெட்டி ஆமை சாப்பாடாக சமைச்ச ஆட்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தும் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆமை, கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பஞ்சங்கள் வரும் என்று ஆமை வேதம் அதை குறித்து என்ன சொன்னது வாசிக்கலாம். 107வது சங்கீதம் 33, 34. எஸ். அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும், நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும், குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம், ஏன் குட்டிகளின் பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாக மாற்றுகிறார். ஜாக்கிரதையோட கேளுங்க. ஆமே, தேசத்தில் குடியிருக்கிற மனுஷன் பாவம் செய்யும் போது, அவன் பொல்லாப்பு செய்யும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் தேசத்தின் நீரூற்றுகளை என்ன செய்வேன்? வறண்ட நிலமாக்குவேன். ஆறுகளை என்ன செய்வேன்? அவாந்தர வழி. இங்க பாருங்க, ஆப்பிரிக்காவில் உள்ள ஆறுகள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கிற காட்சி. எசேக்கியேல் 14:13 என்ன சொன்னது வாசிக்கலாம். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து, ஒரு தேசம், ஒரு ஆமை சமூகம், ஒரு ராஜ்யம், ஒரு கிராமம், ஒரு குடும்பம், ஒரு மனுஷன் பாவம் துரோகம் செய்து கொண்டே இருந்து எவ்வளவு சொல்லியும் மனம் திரும்பாம இருந்தா, எவ்வளவு சொல்லியும் தவறுகள் செய்கிறதை நிறுத்தாமல் இருந்தா, வாசிங்க. நான் அதற்கு விரோதமாக, கர்த்தர் சொல்கிறார், அதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதற்கு விரோதமாக என்ன செய்வேன்? என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும். பார்த்தீங்களா, ஆப்பிரிக்க நாடுகளிலே மிருகங்கள், ஆமை, அதனுடைய மாமிசம் எல்லாம் எலும்போடு ஒட்டி கடைசியாக அவைகள் மரித்து போகிறது. மனுஷர்களும் ஆகாரம் இல்லாமல் பசிதாங்க முடியாமல் பயங்கரமான வேதனை அனுபவிக்கிற இந்த நாட்கள், மாமிசமெல்லாம் ஆமை வற்றி போய் எலும்புகள் எல்லாம் எண்ணலாம். குடிக்க தண்ணீர் இல்லை, புசிக்க சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லாமல் ஹெய்ட்டி என்று சொல்லப்படுகிற நாட்டில்
மண்ணை சாப்பிடுகிறார்களாம். ஆற்றில் உள்ள மண்ணை பொடித்து அதை சேராக மாற்றி தோசை மாவை போல கலக்கி வைத்து அதை சூரிய வெப்பத்திலே உணக்கி பிரெட் போல சாப்பிடுகிற அளவுக்கு உலகத்தின் பல திசைகளிலும் இந்த பஞ்சம் பெருகிக் கொண்டிருக்கும் போது இன்றைக்கு இரவு அருமையானவர்களே, கடைசி நாளுகளில் நாம் வந்துவிட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கடைசியாக இப்பேற்பட்ட காலத்தில் என்ன நடக்கும், இப்பேற்பட்ட காலத்தில் என்ன நடக்கும் என்று நீங்கள் அறிய வேண்டும். பரிசுத்த வேதாகமம் சொல்லும் சத்தியத்திற்கு நேராக நமது கண்களை திருப்ப போகிறோம். கடைசியாக இந்த கடைசி காலத்தில் நடக்கும் 7வது சம்பவம் 1 கொரிந்தியர் 15:50-51 வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எஸ், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சந்தோஷம் இருக்குன்னு அவர் அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த வேதாகமம் சொல்லும் மிக முக்கியமான ஒரு செய்திதான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. வேதாகமத்தில் 1845 இடங்களில் வருகையை குறித்த செய்திகள் மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடில் மட்டும் 27 புத்தகங்களில் 23 புத்தகங்களும் இயேசுவின் வருகையை குறித்து சொல்லுகிறது. புதிய ஏற்பாடின் 260 அதிகாரங்களில் 318 வசனங்கள் முழுமையாகவே பகிரங்க இயேசுவின் வருகையின் அறிக்கையாக காணப்படுகிறது. ஆண்டவர் இயேசு பூமியில் இருந்தபோது 21 தடவை நான் மீண்டும் வருவேன் என்று தமது வருகையை குறித்து சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 தடவை இயேசுவின் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வரப்போகிறவர் சீக்கிரமாக வருவார். வருகையின் நேரம் தாமதிக்காது. நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? இந்த செய்தியை கேட்கும் போது ஒரு உண்மையான விசுவாசியின் உள்ளே ஒரு மகிழ்ச்சி பொங்கும், ஒரு ஆனந்தம் பொங்கும். ஏன்னா நமது வாழ்க்கையின் பெரிய நம்பிக்கை நமது ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகை. கண்ணீர் இல்லாத ஒரு நாட்டில், துக்கம் இல்லாத ஒரு நாட்டில், மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு செல்ல இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. தேசமே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான சகோதரரே, இயேசுவின் வருகைக்கான எல்லா அறிகுறிகளும் இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் நமது கண்ணாலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவர் ஒரு நொடி பொழுதில் வருவார், கண்ணிமை பொழுதிலே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவின் வருகை நடக்கும். எப்படி நடக்கும்? கண் அடைச்சு திறக்க முன்னாடி. அப்படின்னா கண்ணிமை வெட்ட எத்தனை நேரம் வேணும்? அறிவியல் விஞ்ஞானிகள் கம்ப்யூட்டேஷன் பண்ண போது 1 செகண்டை 8ஆ முறிச்சா அதுல ஒரு பகுதி நேரம் தான் கண் அடைச்சு திறக்க வேணுமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல இருந்து அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில இறங்க 22 மணி நேரம் விமானத்தில் பயணிக்க வேண்டும். ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல இருந்து குவைத்தில் மாலி சிட்டியில இறங்க 4.5 மணி நேரம் விமானத்தில் பயணிக்க வேண்டும். ட்ரிவாண்ட்ரம் சிட்டியில இருந்து டைரக்டாக டெல்லிக்கு போக 2 மணி நேரம் 40 நிமிடம். ட்ரிவாண்ட்ரம் சிட்டியில இருந்து பெங்களூருக்கு செல்ல 1 மணி நேரம் 5 மினிட். சென்னைக்கு 55 மினிட். ஆனால் கோடானு கோடி மைல்களுக்கு அப்புறம்
கர்த்தருடைய சமூகத்தில் எத்த பரிசுத்தவான்களுக்கு தேவைப்படும் நேரம் கண்ணிமை பொழுதிலே. சந்தோஷம் இருந்தா கரத்தை அடிச்சு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. கண்ணிமை பொழுதிலே நீ மறுரூபமாய் இயேசுவின் சமூகத்திலே செல்ல நேரம் நெருங்கிவிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்ப வருவார்? அநேகர் கேட்ட கேள்வி. ஆமென். நேரம் எப்பொழுது? வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாளையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அந்த நாளையும் அந்த நாளிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்படின்னா வருகை நிச்சயம், நேரம் நிச்சயம் அல்ல. சந்தோஷம் இருந்தா கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரத்தை கொட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேதம் சொல்கிறது வருகையின் நேரம் பிதா ஒருவரை அறிவார். அவருடைய சமூகத்தில் அந்தரங்கமாயிருக்கிறது. ஆனால் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வானமண்டலத்தில் இவ்வண்ணம் தம்படுவார். അപ്പോൾ വലിയ കാഹളത്തോടും ശക്തിയോടും മഹത്വത്തോടും കൂടെ മനുഷ്യപുത്രൻ വാനമേഘങ്ങളിൽ വരും. இதை போல ஆகாய மேகத்தில் இயேசு வரும்போது உலகத்தின் 5 மாகாணங்களிலும் உள்ள பரிசுத்தவான்கள் இவ்வண்ணம் பறந்து அவர் அண்டை சேர்வார்கள். அந்த நாள் உலகத்தில் உள்ள எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஒரு செய்தி தான் ஹெட்லைனா வரும். ஜீசஸ் கிரைஸ்ட் ரிட்டர்ன். இயேசு கிறிஸ்து திரும்பவும் வந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:51 அதனாலே தாம் வாசித்தோம். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே. இங்க பாருங்க, சட்டை அங்க இருக்கும். அவன் பரிசுத்தவானை காணோம். நாயை பிடித்து வாக்கிங் போன விசுவாசி வருகை வந்தபோது எடுக்கப்பட்டார். இவ்வண்ணம் லட்சக்கணக்கான மக்களை காணோம் என்று டிவி சேனல்ல நியூஸ்கள் வந்து கொண்டே இருக்கும். சைக்கிள்ல போனவர் ட்ரெஸ் அங்கே இருக்கு, ஆளு காணல. படுத்திருந்தவர் ஆமென் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இவ்வண்ணம் ஆங்காங்கே வஸ்திரங்கள் மட்டும் கிடக்கும். வெகு சீக்கிரத்தில் எப்படி போவார்னு நீங்களே கவனிச்சு பாருங்க. இது எப்படி நடக்கும்? இதை போன்று ஒரு நொடி பொழுதில். அல்லேலூயா. மனைவி சர்ச்சுக்கு போறா, ரட்சிக்கப்பட்டுட்டா. அவ போனா நானும் கையை பிடிச்சு போவேன்னு ஆமேன் சகோதரனே நினைக்காதீங்க. ஆமேன் அப்பாவும் அம்மா ரட்சிக்கப்பட்டு திருவிருந்திலையும் பங்கெடுக்கிறாங்க. நான் அங்கே இங்கேயும் கழிச்சு ஆன்லைன்ல கேமும் கழிச்சு இருந்தா ஆமேன் இயேசு வரும்போ அவங்க போகும்போ நானும் சாரியில தொங்கலான்னு கெட்ட கனவு காணாதே. அல்லேலூயா. ஆமேன் நீ ஏமாந்து போவாய். ரட்சிப்பு ஆமென் தனிப்பட்டது. தனி நபராக நீ ரட்சிக்கப்படணும். தனி நபராக நீ மனம் திரும்பணும். தனி நபராக நீ முழுக்கு ஞானஸ்நானம் பெறணும். அப்பத்தாம் எடுத்துக்கொள்ளப்படுவாய். சிலர்கள் நினைப்பார்கள், ஆண்டவரே இப்படி ஒரு கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கும் போது இயேசு வந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் போகும்போது நானும் கூட என்ன செய்வேன், போவேன். இல்லாட்டி சர்ச்சில் கூட்டம் நடந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும். ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தில் நீங்க இருக்கும்போது இயேசு வந்தா என்ன நடக்கும்னு பாருங்க. எல்லாரும் எடுக்கப்படுவோமா?
எக்கால சத்தம் கேட்டவுடனே அந்த சபையில் இருக்கிற மக்களில் ஆயத்தமானவர்கள் மட்டும் எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தமாகிறார்கள். திடீரென ஒரு சத்தம், இங்கே ஏறி வா என்று சொன்ன உடனே அந்த கூட்டத்திற்குள்ள இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும் காணாமற் போனார்கள். அந்த சபையில் இருந்த ரட்சிக்கப்படாத ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் கைவிடப்பட்டு கத்தி அழுது கொண்டு கலக்கமடைஞ்சு, ஐயோ நாம் கைவிடப்பட்டு போனேனே என்று அவர்கள் அழுகிற காட்சி. இதுதான் இயேசுவின் வருகையின் நாளில் நடக்கும். சங்கீதம் 55 வாசிக்கலாம். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்பொழுது உலகத்தின் எந்த திசையில் பரிசுத்தவான்கள் இருந்தாலும் அவர்கள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமடைந்து இயேசுவை சந்திக்க மேகங்களில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். லூக்கா 17:34 முதல் வாசிக்கலாம். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். இப்ப மனைவி புருஷன் ஒரே படுக்கையில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ரட்சிக்கப்பட்ட மனைவி, புருஷன் ரட்சிக்கப்படலைன்னு வச்சுங்க. ரட்சிக்கப்பட்ட மனைவி எடுத்துக்கொள்ளப்படுவாள். அதுதான் 2 1 என்ற அந்த வார்த்தையின் பொருள். கீழே வாசிக்கலாம். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகள், அக்கா தங்கச்சி. வாசிங்க. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தி எடுக்கப்பட்டாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வாசிக்கலாம். வயலில் இருக்கிற 2 பேர், வயலில் ஆமை இருக்கிற 2 நபர்களில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். ரட்சிக்கப்பட்ட ஒருவன். சிலர்கள் கேட்பார்கள், இயேசு இரவில வந்தா படுத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பது உண்மைதான். அந்த இரவில் வயலில் யார் இருப்பாங்க? அந்த ராத்திரியிலே திரிகையில் யார் திரிப்பாங்க? ஆமென். நமது இரவு அமெரிக்காவின் பகல். இங்க இரவில தூங்குகிறவங்க எடுக்கப்படும் போது அமெரிக்காவில் வயலில் வேலை செய்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல மாலை நேரம், நாளைக்கு தோசைக்கு மாவு அரைக்கிற நேரம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதனால தான் இந்த வசனம் இவ்வளவு தெளிவாக இதோ இப்படி രാത്രി 2 പേർ ഒരു കിടക്കമേലായിരിക്കും, ഒരുത്തനെ കൈക്കൊള്ളും, മറ്റവനെ ഉപേക്ഷിക്കും. இதை போல புருஷனும் மனைவியும் படுத்திருந்தார்கள். காலையில் எழுப்பி பார்த்தால் ரட்சிக்கப்பட்ட புருஷனை காணோம். ഈ മനുഷ്യന്റെ രാവിലെ എവിടെ പോയി? ചാക്കോച്ചായ, ചാക്കോച്ചായ. இப்படியே அன்னைக்கு நடக்கும். சாக்கோச்சானும் இல்ல, அவராச்சனும் இல்ல, அவரு போயாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்படியே தேடுவார்கள் அன்னைக்கு. ஆமை. இன்னைக்கு இரவு ஒரே ஒரு கேள்வி உங்கள் முன்ன வைக்கிறேன். ஆர் யூ ரெடி? இந்த சுவிசேஷ கூட்டம் உங்களுக்காக உன்னை பரலோகம் கொண்டு சேர்க்க, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட, இனி ஒரு சிலாக்கியம் கிடைக்க, இனி ஒரு கன்வென்ஷன் கிடைக்க காத்திருக்காதே. நாளை நமக்குரியதல்ல. இதோ வருகை சீக்கிரம். அவர் சீக்கிரமாய் வருவார். எக்காலம் தொனிக்கும். 1 தெசலோனிக்கர் 5:16 எக்காலம் இப்படி தொனிக்கும். எக்காலம் தொனிக்கும் வேளையில் சிலப்போ நீங்க ரோட்ல இருக்கலாம், பிரயாணத்தில் இருக்கலாம், கிளாஸ் ரூம்ல இருக்கலாம், ஒரு மாளுக்கு உள்ள இருக்கலாம், ஆராதனை நடக்கிற இடத்திலே இருக்கலாம். எதிர்பாராத நேரத்தில் எக்காலம் தொனிக்கும் போது நீ எடுத்துக்கொள்ளப்படுவாயா? 1 தெசலோனிக்கர் 4:16-17 ஜாக்கிரதையா கவனிச்சு கொள்ளுங்க. அதனுடைய 2ஆம் பகுதி
இயேசு வரும்போது என்ன நடக்கும் வாசிக்கலாம் கொஞ்சம் வேகமா. எஸ், கர்த்தர் தாமே ஆ. ஆரவாரத்தோடும் வாசிக்கலாம். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் Yes. தேவ எக்காலத்தோடும் ஆ. வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நமக்கு முன்னே மரித்த பரிசுத்தவான்கள் இன்னைக்கு கல்லறையிலே மண்ணிலே இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது எக்காலம் கேட்கும் போது முதல்ல யார் எழும்புவார்களாம்? ஆதலால் உங்களை விட்டு பிரிந்த பிரியமானவர்கள் பரிசுத்தவான்களாயிருந்தால் சங்கடம் வேண்டாம், மீண்டும் சந்திப்பீர்கள், மகிமை அடைந்தவர்களாய் காண்பீர்கள். வியாதிப்பட்டு பிரிந்தார்களோ வியாதி இல்லாமல் காணப்போகிறீர்கள். வேதம் சொன்னது எக்காலம் தொனிக்கும் போது கல்லறைகள் திறக்கும். கல்லறைகளிலே அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் ஆமை இதை போல இதை பார்த்துட்டு பேய்னு நினைச்சிடாதீங்க. சில பிள்ளைகள் எல்லாம் பேய்னு நினைச்சிடாதீங்க. இது பரிசுத்தவான்கள் கல்லறைகளில் இருந்து எழும்புகிறது. அவர்கள் ஆமே ஸ்தோத்திரம் மகிமை உள்ள சரீரம் பெற்றவர்களாய் சந்தோஷத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் போக சிதறி கிடந்த எலும்புகள் ஒன்றாக மாறி മഹിഴ്ചയോടെ വേർപെട്ടു പോയ അസ്ഥികൾ തമ്മിൽ ചേർന്ന് ശരീരം ധരിച്ച് മരിച്ചവരെല്ലാം ജീവൻ പ്രാപിക്കും. இதை போல மகிமையுள்ள சரீரத்தை பெற்று வியாதி இல்லாமல் ஏசப்பாவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சந்தோஷம் இருந்தால் இல்லையா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த நாள். ஆதலால் லூக்கா 21:36 என்ன சொன்னது வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஓ ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். வேதம் சொல்கிறது அன்பானவர்களே, இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றிற்கும் தப்ப விழித்து என்ன செய்யணும்? தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கணும். அன்னைக்கு குழந்தைகள் பாருங்க, இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன் கேம், பப்ஜி பச்சின்னு நினைச்சிடாதீங்க. அப்புறம் பிள்ளைகள் சொல்லுங்க ஆமென் ஸ்தோத்திரம், என்னெல்லாமோ பயர் வச்சிருக்காங்க. ஆமை இதையெல்லாம் கழிச்சு பிள்ளைகளே நரகத்திற்கு போகாதீர்கள். ஆன்லைன் கேம் கழிக்கிறவளுக்கு என்ன நடக்கும்? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்காக்கா. என்னடா இது, உலகத்துல என்னெல்லாமோ நடக்குது. ஏசப்பா வர்றதுக்கு கால் ஆயிட்டு உட்கார்ந்து பிரேயர் பண்ணாம இப்படி ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்கீங்க. அக்கா அதெல்லாம் பழைய காலம் அக்கா. பழைய காலம் இல்லடா தம்பி, இதுதான் ஏசப்பாவோட வருகைக்கு அடையாளமா நடந்துட்டு இருக்கு. ஸோ நாம ஏசப்பா வரும்போது நாம எல்லாம் அவரோட வருகையில போகணும்டா. என்னக்கா போங்கக்கா உங்க வேலையை பார்த்துட்டு. இதை போல எதிர்பாராத நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து தமது சபையை ஆயத்தமுள்ளவர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு போவார். லூக்கா சுவிசேஷம் 21:34 வாசிக்கலாம். உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டியினாலும் பெருகினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாயிருங்கள். வாசிக்கலாம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவர் இயேசு வந்தா என்ன நடக்கும்னு பாருங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் பாவ வாழ்க்கையிலே
சந்தோஷப்பட்டு அவன் வாழும் போது அவனுக்கு என்ன நடக்கும்? ശോ, രക്ഷിക്കപ്പെട്ട അവന് ഒത്തിരി സമയായിപ്പോയി. இன்னொரு தம்பி എത്തോന്നും അറിയില്ല. அவனுக்கு என்ன நடக்கும்? പരിശുദ്ധ വേദാമത്തിൽ എങ്ങോട്ടേക്കാ? ഞാനേ ആനപ്പാറയിലേക്ക. ഇയാൾ എങ്ങോട്ടാ? ചർച്ചിലേക്കാ. സമയം ഇച്ചിരി ലേറ്റായി പോയി. ഒന്ന് ലിഫ്റ്റ് തരാമോ? ആ കേറിക്കോളൂ. ഓക്കെ ചേട്ടാ. Praise God. ஞானஸ்நானம் பெற்றவனும் பெறாதவனும் ஒரே வாகனத்தில் பிரயாணம் பண்ணி பேசி மகிழ்ச்சியாய் சென்று கொண்டிருக்கும் போது எக்காலம் கேட்டால் என்ன நடக்கும்? ഹായ്. ആ സമയടാ പോം. ഹേയ് ചേട്ടാ, ചർച്ചിലേക്കൊന്നും കാണുന്നില്ലല്ലോ. എനിക്ക് വെറുതെ മെനക്കെടാവുന്ന സമയമില്ല. ഞാൻ ഒത്തിരി ബിസിയില്ല. നിന്റെ ഒരു ശാപ. പിന്നെ ഒന്നും പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ലെന്നേ. ചേട്ടാ, യേശുവിന്റെ വരവെടുത്തു പോയി. യേശു എവിടെ? എപ്പോ വരുമെന്നാ? വെറുതെയാ. ചേട്ടാ, വരവിന്റെ അടയാളങ്ങൾ സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുക. എന്നാ സംഭവങ്ങളാ? പ്രകൃതിയിലെ മാറ്റങ്ങളും COVID-19 അതിന്റെ ലക്ഷണങ്ങളല്ലേ? ഓ, അതൊക്കെ വെറുതെയാടേ. ഇതൊക്കെ ഉപദേശമാരുടെ വയറ് നിറയ്ക്കാനുള്ള പരിപാടികളാ. ഇല്ല ചേട്ടാ, ഇതൊക്കെ യേശുവിൻ വരവിൻ അടയാളങ്ങളാ. അതുകൊണ്ട് ചേട്ടൻ എത്രയും പെട്ടെന്ന് തന്നെ മനം തിരിഞ്ഞ് സ്നാനപ്പെടുന്നതാണ് നല്ലത്. മണ്ടത്തരം പറയല്ലേ. ഇത് മണ്ടത്തരല്ല ചേട്ടാ. യേശു വരാൻ സമയം വളരെ അടുത്തു. അതുകൊണ്ട് ചേട്ടൻ വേഗത്തിൽ സ്നാനപ്പെടണം. യേശു വരാറായി. ഡാ കൊച്ചേ, ഇതൊക്കെ ചുമ്മാതെയാ. അയ്യോ, ഇതൊക്കെ അടിച്ച് പൊളിച്ച് ജീവിക്കേണ്ട ഒരു സമയമാ. വെറുതെ വെള്ളവസ്ത്രവും ധരിച്ച് ബൈബിളും പിടിച്ച് ഇവരുടെ പുറകെ പോയിട്ട് ഒരു കാര്യമില്ലെന്നേ. ഇതെല്ലാം വെറുതെ ഉപദേശമാരുടെ കളിപ്പീര. അവരെ ഒന്നും വിശ്വസിക്കരുത്. ഇല്ലേട്ടാ, യേശു വരാൻ കാലമായിന്നേ. യേശു വരത്തില്ലെന്നേ. യേശു ഇന്ന് വന്നാൽ ഞാൻ വരത്തില്ല. യേശു വരത്തില്ല. ചേട്ടന്റെ ഗതി എന്താവും? യേശു വരത്തില്ലെന്ന്. ഇവൻ എന്നാ പറ്റി? യേശു ക്രിസ്തുവിൻ വരുകയിൻ നാളിലെ இதை போல அநேகர் கைவிடப்படுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத, மகிழ்ச்சி நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த ராஜ்யத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆதலால் வேதம் சொன்னது, அநியாயம் செய்கிறவர்கள் இனியும் அநியாயம் செய்யட்டும், அழுக்குள்ளவர்கள் இனியும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதிமான்கள் இனியும் நீதி செய்யட்டும், பரிசுத்தவான்கள் தங்களையே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளட்டும், நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நமது கண்களை மூடி ஆமென் செபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த ஹாலுக்குள்ளேயும் வெளியேயும் எந்த இடத்துல இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அன்பான சகோதரனே, சகோதரியே, பாவ வாழ்க்கை நடத்துகிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. அவன் கைவிடப்பட்டு போவான். ஆனால் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட, முழுக்க ஞான ஸ்நானம் பெற்ற, பாவமில்லாத வாழ்க்கை நடத்துகிற பரிசுத்தவான்கள் கண்ணீர் இல்லாத ராஜ்யத்திலே, சந்தோஷம் நிறைந்த நாட்டிலே ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். எல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.